தீவிரத்தில் இணைந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வழி நடுவில் எந்த விதமான மற்ற பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவரே கர்த்ததாமை காக்கணும். குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் எந்த தடையும் ஆண்டவர் வரக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பரிசுத்த ஆவியானவர் எங்களை கற்றுத்தாரும். தேவ கருத்துல கொடுக்கிறோம். கற்றுக்கிற அடியானையும் தேவ கிருபைகளை மறைத்து கர்த்ததாமே போதகராக இருந்து ஆண்டவரை சொல்ல வேண்டியவளை தீவிக தேவபலத்தோடு அபிஷேகத்தோடு நிறைவோடு சொல்லிக் கொடுக்க கற்றுக்கிறது தாரும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை தேவ கிருபை இருக்கட்டும். தடைகளை கத்தர் மாற்று நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அனைவரையும் வாழ்த்துகிறேன். ரொம்ப வெளியூர்ல எல்லாம் இருந்து கவனிக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். இந்த செமஸ்டர்ல நாம பாஸ்டல் கேர் அண்ட் கவுன்சில் போதக பராமரிப்பும் ஆலோசனைகளும் என்று சொல்லுகிற தலைப்புல நாம இந்த செமஸ்டர்ல கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். போதக கவுன்சிலிங் என்று சொல்வது பாஸ்டல் கேர் அண்ட் கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்முடைய ஊழிய பாதைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனதுனால இவைகளை நாம கொஞ்சம் கருத்தாய் கவனித்துக் கொள்வது நமக்கு மிகுந்த பிரயோஜனத்துக்குரியதாக காணப்படும். கவனித்துக் கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஒரு விதமாக சொன்னாரு, many individuals in greater Houston are unreached. அதாவது கிரேட்டர் ஹூஸ்டன் என்று சொல்ற அந்த இடத்துல நிறைய தேவாலயங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த தேவாலயத்தினால் மக்கள் அணுகப்படவில்லை, கற்பிக்கப்படவில்லை, கவனிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது தேவாலயம் ஒரு பட்டணத்தில் இருக்கும் பொழுது அந்த தேவாலயத்திலே அநேக மக்கள் அணுகப்பட வேண்டும். அவர்கள் ஆர்வத்தோடு உள்ளே வரவேற்பட வேண்டும். அங்க வருகிறவர்களுக்கு கற்பித்தல், நம்ம பிரசங்கம் பண்றதல்ல, டீச்சிங்ஸ், அவங்களுக்கு கற்பித்தல் தேவைப்படுகிறது. அல்லது அவங்களுக்கு கவனிக்கப்படுது, கேரி, அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. அதை சொல்றாங்க. துரதிருஷ்டமாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேக கிறிஸ்துவை பின்பற்றும் தேவாலயங்களோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம எல்லா ஏரியாவும் அது இருக்கு, கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள். ஆனால் தேவனோடு அல்லது தேவனுடைய ஆலயத்தோடு ரொம்ப தொடர்பில் இருக்க மாட்டார்கள். தேவாலயத்தோடு கூட அவர்கள் தொடர்புல இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு போதனைகள் கிடைக்கிறது, கேரிங்ஸ் கிடைக்கிறது. அவங்களுக்கு அவர்கள் கவனிக்கப்படுதல், அவருடைய நிலைமை புரிந்து கொண்டு அவர் எந்த சூழ்நிலை இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஆலோசனை தேவைப்படுகிறது என்பவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு பணியாற்றுவதற்கு, அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் அந்த தேவை பற்றி சொல்லும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தில் 38வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கின்றோம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றித்திருந்தார். சுற்றித்திருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் சபை செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணியுள்ள ஒன்று அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் வழங்குதல் என்பது மிக முக்கியமான தேவைப்பட்ட ஒன்றாய் காணப்படுகிறது. இத கேரிங் இல்லாததுனால, அவர்கள் கவுன்சிலிங்ஸ் அவங்களுக்கு வேண்டிய ஆள் இல்லாதபடினால ஜனங்கள் சபை மேலுள்ள ஆலயத்தின் மேலுள்ள நம்பிக்கையை கூட இழந்து விடுகிறார்களாம். தேவனை நம்புகிறார்கள், இயேசுவை நம்புகிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள், அதெல்லாம் செய்யறாங்க. ஆனால் ஒரு அமைப்பாக ஒரு தேவாலயத்தில் நம்பிக்கை என்ன செய்யறாங்க, சில இந்த சர்ச்சில் போனா நமக்கு ஆலோசனை கிடைக்கும், குடும்ப ஃபேமிலி பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கேற்ற ஆலோசனை கிடைக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு நம்பிக்கைகள் குறைந்து கொண்டிருக்கிற
ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இதனால மேற்கத்திய நாடுகள்ல வந்து நிறைய ஆலயங்களை மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சபைகளுக்கு போகிறதை கூட நினைச்சிட்டாங்க, வெறுத்து கொண்டிருக்கிறார்கள், புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. காரணம், கிறிஸ்துவின் ஆடுகளை பராமரிக்க சபைகள் தவறி விடுகிறது என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் ஆலயமாகிய சபையில் வருகின்ற ஆடுகளிடம் ஆத்துமாக்களை பராமரிக்கிறதுல தவறிவிட்டதுனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகுவதாக சொல்லப்படுகிறது. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பெரிய மீட்பர் இல்லையா? அவர் வந்து பெரிய மீட்பர். அவர் பெரிய மீட்பரா இருக்கும் அப்படின்னால தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது தேவன் நினைச்சுக்கிறாரு, அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. அந்த மீட்பின் கீழ் இருக்கின்ற போதகர்கள் நாம் நினைச்ச கீழ் இருக்கலாம் மற்றொரு கொடுப்பது என்பது ரொம்ப மேன்மையான ஒன்று. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. கர்த்தர் என்று மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் ஒன்றும் குறைவில்லை. இந்த தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லும் பொழுது வெறும் நமக்கு வந்து பொருளாதாரத்தின் தாழ்ச்சி இல்லை, அதுல நிறைய பிரச்சனை வருகிறது. இப்போ வந்து நிறைய சபைகளை வந்து செழிப்பை குறித்த காரியங்களை உபதேசிக்கிறாங்க. பொருளாதாரத்துல நிறைய ப்ராமிஸ் பண்றாங்க, அது கிடைக்குன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அவருடைய அடிப்படை தேவை என்ன, அவருடைய உள்ளத்துக்கு தேவையான ஆலோசனைகள், அவருடைய மனதை கிறிஸ்துக்களுக்கு நேராக திருப்பதற்கு என்ன செய்தல், அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண என்ன செய்ய, அவைகளை தவறிவிடுகின்றோம். இதுக்காக தீர்வுக்காக மக்கள் வெளியே போகிற சூழல் இருக்கிறது. கொரிந்தியர் பவுல் சொல்லும் பொழுது, உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா நீங்க உலகத்தின் ஜட்ஜஸ தேடி போறீங்க, உங்களுக்குள்ள யாரும் இல்லையா தீர்த்து வைக்க அப்படின்னு கேட்கிறார். சோ அந்த இடத்துல இன்னைக்கு சபைகள் நிறைய வந்து தலை குனிந்து போய் நிற்க வேண்டிய ஒரு சூழல் போலவே இருக்கிறது. காரணம், சபைகளுக்குள் இருக்கின்ற அநேக ப்ராப்ளம்ஸ், அந்த மக்களுக்குள் வருகின்ற பிரச்சனைகள், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அவர்கள் வேறு பல இடங்களில் சென்று நிவர்த்தி செய்கிற, அதுக்கான இடங்களை தேடுகிற ஒரு சூழலுக்குள்ளே வைக்கப்பட்டிருப்பதை நாம படுகிறோம். இப்ப மீட்பன் இயேசு கிறிஸ்து ஆர்டர் சொல்லவும் யோவான்ல சொல்றாரு, அவர் ஒவ்வொரு ஆட்டுக்கு பேரிட்டு அழைக்கிறாரா, எல்லாத்துக்கும் செய்றாரா, நல்ல மீட்பன் தன் பேர் சொல்லி அழைக்கிறார். எல்லா ஆட்டுக்கு பேரை வைத்து தெளிவாக ஆரம்பிச்சுக்கிறாரு, அழைக்கிறவரா இருக்கார். இப்ப 23ஆம் சங்கீதத்துல அந்த பராமரிப்பு நல்லா அழகா இருக்கும் பாருங்க. எப்படி ஆண்டவர் சபையாகிய அந்த மந்தையை பராமரிக்கிறார் என்று சொல்லி தாவீது ரொம்ப அழகாக சொல்லுவதை படிக்கின்றோம். அது ஒரு ஆட்டுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிகின்றார். அவர் என்னை காமனா சொல்றாரு, கத்தர் என்னை பிறகு தாழ்ச்சி அடைய. அதுல வந்து தாழ்ச்சின்னு சொல்லும் பொழுது வந்து ஏற்று வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நடத்துகிறார். பொருளாதாரத்தின் குறைவானாலும் சரி, சரீரத்தின் பலவீனத்துக்கு குறைவாக, மனதின் இருதயத்தில் வருகின்ற குறைபாடுகளா இருக்கலாம், அனைத்தையும் நினைச்சுகிறாரு, நிறுத்தி செய்கிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, உள்ளுள்ள இடங்கள்ல மேய்த்து, ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு தெரியும் இந்த ஆண்டுகள் என்ன மேயும் என்று சொல்லி அங்கு கொண்டு அமர்ந்த தண்ணீர், அமைதலான தண்ணீர் இல்ல, அமைதலான தண்ணீர் அன்றைக்கு கொண்டு போறாராம். திரும்ப உள்ளான மனிதனுக்கு ஆத்மாவை தேற்றுகிறார். சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரம் தண்ணீர், ஆத்மா உள்ளான மனுஷன் தேற்றப்பட வேண்டும். ஏன்னா உள்ளான மனுஷன் தான் நிறைய, அதுக்குதான் இந்த பாஸ்ட் கவுன்சிலிங் வந்து உள்ளான மனுஷனை நாம டெவலப் பண்றதாம். அங்கதான் நிறைய வந்து தளர்ந்து போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள், பின்னடைந்து போகிறார்கள். சிலர் வந்து நம்முடைய ஆலோசனை கவுன்சிலிங் எல்லாம் பெற்றுக்கொள்ள விருப்பம் காட்ட மாட்டாங்க. அவங்க பாட்டு நினைச்சுக்குவாங்க. அவங்களாகவே இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில ஃபேமிலிக்குள்ள இருக்கிற சில நெருக்கடியான சூழ்நிலைகள் நமக்கே தெரிவதில்லை, அப்படி சொல்லவே மாட்டாங்க. கடைசியில எல்லாம் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆகிற நேரம் தான் கேன்சர் வந்து வியாதி வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல கடைசி ஸ்டேஜ் ஆகிற நேரம் தான் பாசிட்டிவ் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது நம்ம காரியங்கள் தெரிஞ்சுட்டா சபை மக்கள் தப்பா நினைப்பா, எல்லாரும் தப்பா நினைச்சிருவாங்க, ஊருக்கு ஒரு மாதிரி ஆயிரும், என்ன யாருக்குமே தெரியாத இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரங்கள் ஆத்மாவை தேற்றி அடுத்தது தம்முடைய நாமத்தின் நிமித்தமே நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதை அப்படின்னு சொன்னா அநீதிக்குள்ள போகல, என்னான்ற சுவையான நீதியான நடக்கட்டும் என்று சொல்றாங்க. அடுத்து நடத்துற பாதை மறுபடியும் புலத்தால் நடந்தால் போல பயப்பட என்னோட கூட இருக்கிற கோலு தடி என்னை தேற்றும். சரியா, அந்த ஆண்டவர் தேற்றுகிறார், கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லும்போது அதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று தேவனுக்கு தருகிற சிக்ஷைகளும் இருக்கிறது, தேற்றப்படுதல் இருக்கு. கோலும் தடியும்
நம்ம ரெண்டு விதத்திலும் பயன்படுத்துவார்கள். சத்துருக்களுக்கு எதிராக இப்போ எதிராக ஓநாய் வரும் பொழுது அல்லது சிங்கம் கரடி வரும் பொழுது தடியினால அதையும் துரத்தி அடிக்கிறார். சரி, இப்படி எல்லா விதத்திலும் ஒரு மேன்மையான அனுபவத்துல அவருக்கு சொல்லி நடத்துவதை படிக்கிறோம். ரோமர் 16ஆம் அதிகாரத்துல போகும் பொழுது அங்க பவுல் 33 பேரு நாம் பேர் சொல்லி கூப்பிடுறாரு பாருங்க. 33 பேருக்கு பேரை சொல்வார், அப்படி குறிப்பிடுறாரு. ஏன்னா அவரோட தனிப்பட்ட பிணைப்பு இருக்காரு. இப்போ சபையில இவங்க நம்ம நாட்டுல இந்தியாவில பல இடங்கள்ல சபைகள்ல ஆத்தோட எண்ணிக்கைகள் எங்கேயோ போயிட்டு இருக்குதான். பல மடங்கு சொல்வார்கள். 1000 10,000 இருக்காங்க. ஆனா இவர்களுக்குள் இந்த 1000 இருந்தாலும் சரி, 2000 இருந்தாலும் 10,000 இருந்தாலும் சரி, இவர் எத்தனை பேர் சபையோடு பிணைப்பு, சபையின் இணைப்புல அது ரொம்ப ரொம்ப இணக்கமா இருக்குன்னு கேட்டா சொல்ல தெரியாது. நிறைய ஒரு பாஸ்டரோட ரொம்ப பாஸ்டருக்கு தெரியாது, வீடும் தெரியாது, அட்ரஸும் தெரியாது, பேரும் தெரியாது, கொஞ்சம் பேர் தெரியும். அப்போ பவுல் இங்க ரோம சபை 16ஆவது அதிகாரத்தை எழுதும் பொழுது அது 33 பேருடைய நெய்மை என்ன செய்யறாரு அங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. 33 பேர் குறிப்பிட்டு, காரணம் அவர்களோடு ஒரு தனிப்பட்ட பிணைப்பு இருக்கிறது, ஆழமாக நேசிக்கிறார். அந்த பிணைப்பு இருக்கிறவர்கள் வழி தவறி செல்லும் பொழுது தனிப்பட்ட அந்த விசுவாசிகளை என்ன செய்யறாரு சரி பண்ண முடியும் ஈஸியா. ஏன்னா அவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க, நம்ம அவங்களுடைய நல்லது கெட்ட நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனதுனால நாம என்ன பண்றோம், அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் நம்மகிட்ட சொல்றாங்க பிரச்சனைய, நாம அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் வழங்குவதற்கு எளிதாக இருக்கிறோம். சப்போஸ் சபை இவ்விதமாக ஒரு நல்ல ஒரு தொடர்புல இருப்பது ரொம்ப அனுபவம் மேன்மையானது. அது ஆழமாக சபையுள்ள ஒரு பிணைப்பு ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள கட்டாயமாக தேவைப்படுகிறது. இந்த பணியில கிறிஸ்துவின் தனித்துவமான தன்மை, அவர் தேவன் மற்றும் யாராவது இருக்காரு, மனிதனா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 100% மனிதனாக 100% யாராவது இருந்தாரு, தெய்வீகத்திலும் இருந்தாரு. அதனால நம்மை போல எல்லா வழிகளையும் அறிந்தார், சோதனைகளை அவர் நம்மை போல அனுபவிச்சார். நமக்கு வர்ற கஷ்டம் அவர் நினைச்சுதான் தெரிகிறது. ஒரு கையில அடிபட்டால் வலி வர வேண்டும் என்றால் அவர் மனிதனா இருக்கணும், அப்படிதான் வலி வரும். சிலுவை பாடுகள்ல அத்தனை வலியும் ஈஸ்வரிச்சாரு. நாம அதை எப்படி ஏற்றுக்கொள்றோம், அப்படி அவர் ஏற்றுக்கொள்ள, ஏன்னா அவருக்கு முழு மனிதனாக தான் இருந்தாரு. சரியா? சோ அதனால அவர் நமக்கு என்ன செய்யறாருன்னா நல்ல ஒரு மத்தியஸ்தராக இருக்கின்றார், இருந்து நம்மை அவர் நடத்துகிறவராக காணப்படுகின்றார். சரி, அடுத்ததாக நம்முடைய இந்த கவுன்சில ஒரு 4 அம்சங்கள் இருக்கு, 4 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதாவது ஒரே பாஸ்டல் கேர் கவுன்சில். அது 3-4 பார்த்தோம். இன்னைக்கு பாஸ்டல் கேர், மேய்ப்பரின் பணி பராமரிப்பு, ஷெப்பர்டி, அது மீட்பரை போன்ற ஷெப்பர்டிங் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அது பிறகு பிப்ளிக்கல் கவுன்சிலர், வேதாகமத்தில் வருகிற கவுன்சிலர் இருக்கிறது. 4வதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கவுன்சில், ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன், ஆவிக்குரிய உருவாக்குதல் படிக்கிறது. 4வது படிக்கிறோம். ஒண்ணு பாஸ்டர் கேர், 2வது ஷெப்பர்டிங், மேய்ப்பர் பாஸ்டர் கேர், ஷெப்பர்டிங், பிப்ளிக்கல் கவுன்சில், ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன். ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் நம்ம அந்த தெய்வீகத்துல உருவாக்குதல் என்று சொல்ற அதுக்கேற்ற ஆலோசனை. இது ப்ராப்ளம் வாரதுக்காக எடுக்கிற பிரச்சனை கவுன்சில் அல்ல, அதுல உருவாக்குதல். இது நம்ம சர்ச்சுக்குள்ள நம்ம பண்றோம், சர்ச் நடக்கிற வேதபாட ஆராதனைகள், அது சப்போர்ட்டிங்களா இருக்கும். நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் உள்ள கொண்டு வருகிறது. அதாவது இது 4 அம்சங்கள்ல மீட்பரின் பணி ரொம்ப முக்கியமானவர்கள். அதாவது ஊழியத்தோடு ஒன்றுடன் தொடர்புடைய துறைகள். அது 4மே
ஒன்றோடு ஊழியத்தோடு கூட தொடர்புடையதா இருக்கிறது. மீட்பரின் பணி, பாஸ்டல் கேர், செப்பரேட் வழிநடத்துதல், மெய்ப்பணி போல் வழிநடத்துதல், வேதாகம பிப்ளிக்கல் கவுன்சிலிங், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன், ஆன்மீக உருவாக்கம். ஸோ இதெல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையலாம். சரியா? நம்ம சரியான ஒரு கோணத்துல உருவாக்கி எடுப்பதற்கு இந்த கவுன்சிலிங்ஸ் மிக உதவி உள்ளதாக காணப்படுகிறது. முதல்ல பாஸ்டல் கேர், அதாவது பொறுத்தவரை சின்ன ஒரு விளக்கம் சொல்றேன். அதாவது ஒரு சிறந்த ஆலோசனை, ஒரு பாஸ்டல் ஒரு மெய்ப்பனுக்குரிய ஒரு போதக பராமரிப்புல சிறந்த ஆலோசனை என்பது பரிசுத்த ஆவியானாகிய தேவனை சார்ந்தது. இது ரொம்ப முக்கியமானது. நாம் நிறைய உலக ஞானம் நமக்கு இருக்கலாம், உலக அறிவுகள் நிறைய இருக்கலாம். அவைகளால் ஆவிக்குரிய அனுபவத்துல நாம வேண்டிய ஆலோசனை கொடுத்து உருவாக்குவது செய்யலாம். பட் அதே நேரத்துல அது எல்லாத்துக்கும் மேல பரிசுத்த அது இன்னைய நாள் பார்த்து நெட் அடிக்கடி போய் வந்துட்டே இருக்கு, டிஸ்கன்டினியூ ஆகிட்டே இருக்கு. சாயங்காலத்துல அப்படிதான் இருக்கு. சரி, கேக்குதா எல்லாருக்கும்? ஓகே ஓகே. அது நெட் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கு. சாயங்காலத்துல அப்படிதான் இருக்கு. டிஸ்டர்பன்ஸுக்கு சாரி. ஓகே, சரி. நம்முடைய பாசிட்டிவ் கேர் மெய்ப்பணி பாசிட்டிவ் கேர்ஸ் அது டோட்டலா 4 ஆஸ்பெக்ட்ஸ் சொன்னேன். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கேர். அது the best counseling depends on God, the Holy Spirit, and is based on His scripture. அது சிறந்த ஆலோசனை என்பது பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை சார்ந்தது மற்றும் அவருடைய வேத வசனங்களை அடிப்படையாக கொண்டது. சரியா? அது சிறந்த கவுன்சிலர்ஸ். நமக்கு நிறைய உலக ஞானம் இருக்கலாம், உலக அறிவு இருக்கலாம், உலக காரியம் நிறைய நாம தெரிஞ்சு வச்சிருக்கலாம். என்னதான் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் ஒருபோதுமே அதை மாத்திரம் சார்ந்து நின்றக்கூடாது. அவைகளை நாம வைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்துல பரிசுத்தாவியான ஒத்தாசை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஆவியானவர் தான் சகலத்தையும் தெளிவா அறிகிறவர். இருதயத்தின் ஆழத்தை அறிகிறவர் பரிசுத்தாவியானவர் தான். நம்ம முகத்தை பார்ப்போம், வெளியே பார்ப்போம், வெளி காரியங்களை பார்த்துட்டு இருப்போம். நான் ரொம்ப உள்ளத்தின் ஆழங்களை மிக தெளிவாக அறிந்து இருக்கிறார். இரண்டாவது அதோடு கூட அவருடைய வேத வசனங்களை அடிப்படையாக நான் பரிசுத்த வேத எழுத்துக்களை கர்த்தர் எழுதி தந்திருக்கிறார். அந்த வேத வசனங்களின் அடிப்படையாக கொண்டதாக நாம காணப்பட வேண்டும். அதோடு இது மக்களை ரட்சிப்புக்காக ஆண்டவரிடத்தில் வழிநடத்துவதையும் அவர்களை கண்காணித்து போஷித்து வழிநடத்து மூலம் நலில் அக்கறை காட்டுவார். அதாவது அவங்களுக்கு இந்த பரிசுத்தாவின் உதவியோடு கூட வேத வசனத்தையும் சார்ந்து நாம பணியாற்ற வேண்டும். அப்பணியானது அவருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அந்த ஆத்ம ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்க வேண்டும்.
அதுக்காக நம்மளுக்கு ஆவிக்குரிய போஜனங்கள் அவர்களை ரட்சிப்புகளை வழிநடத்தி அவர்களை கண்காணித்தல், போஷித்தல், போஷித்து வழிநடத்தும் மூலம் அவருடைய நல்ல அக்கறை காட்டுறது. உதாரணமாக ஒரு திரும்ப அவன் என்ன பண்றாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் இல்லையா. இவங்க இப்ப இப்படி ஆலோசனை கொடுத்துருக்குறோம், கண்ணு பண்றாங்களா, அதுக்கு எப்படி இருக்கிறாங்க, அது இப்படி நடக்கிறார்களா, ஆலோசனை கொடுக்குறோம் இல்லையா, கொடுத்து ஃபாலோ பண்ற போலதான் அவர் நம்முடைய கண்காணிப்புக்குள் இருப்பது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கிறது. இதுல தனிநபர் இந்த கவுன்சில அவங்களுடைய தனிநபருடைய ஆவிக்கிற வாழ்க்கையில வளர்ச்சி, குடும்பங்களின் ஆவிக்கிற வளர்ச்சிக்கு வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்துக்குள்ள என்ன உண்டாகும்? ஆவிக்கிற வளர்ச்சி, தனிநபர், குடும்பம். அடுத்து இவர்களை முதிர்ச்சி அடைய பண்ண வேண்டும். இவர் என்ன பண்ண வேண்டுமா? அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக கடந்து வர வேண்டும். அதையும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது நாம கவனித்துக் கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நீண்ட கால விசுவாசிகளா இருந்தாலும் யாரையும் டிபெண்ட் பண்ணி நிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. சார்ந்து வாழ்ற வாழ்க்கை இருக்கு. அவர்களுக்கு என்ன சொல்றது, அந்த தேவனிடத்தில் நேரடியாக போராடி ஜெயிக்கிறவர்கள் அனுபவங்கள் வராம போவாரு. யாருக்கெல்லாம் உதவி தேடுவார்கள், 21 அவர்ஸ் ப்ரே பண்றேன் சொன்னா அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. சொன்ன மாதிரி அவர்கள் அவர்கள் தன்னந்தனியாக நின்று போராட நிற்கிறதில்லை. அதுக்கு ஒரு முயற்சி செய்யப்படுகிறது. அந்த முதிர்ச்சிக்குரிய போது செய்யணும். எபேசியருக்கு பவுல் சொல்லும் பொழுது 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரத்தை நாம் இனி குழந்தைகளா இல்லாமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாக இராமல், பார்த்தீங்களா, அதாவது குழந்தையா இருந்துட்டு என்ன ஆகுது, யாரோ சொல்ற மனுஷனுடைய சூது வஞ்சிக்கு எதுவான தந்திரமுள்ள போதகத்தை கேட்டு நாம் அது சரியென்னு மாறி ஓடிட்டு இருப்போம். அப்படி இல்லாத இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். நாம் அதுல என்ன செய்ய வேண்டும்? தேர்ச்சி பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். ஆரோக்கியமான உபதேசத்தை பெற்று முதிர்ச்சிக்குள் வரணும். விசுவாச மக்கள் ஆவிக்குரிய மக்கள் முதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சாலே சபைக்குள் போராட்டம் நிறைய குறைஞ்சிடும். சபைகளுக்குள்ள நிறைய பிரச்சனை காரணம்னா அநேக தேவப்பிள்ளை குழந்தைகளா இருக்கிறாங்க என்பது. கொரிந்தியர் சபையை படிச்சீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல அந்த கொரிந்து சபை யாதொரு ஆவிக்குரிய வரத்தில் யாதொரு குறைவும் இல்லாமல் கிறிஸ்துவ அறிவிக்காய் காத்து கொண்டு இருந்தாங்க. முதல் நூற்றாண்டு சபை ரொம்ப நல்ல குவாலிட்டி இருந்தாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள குழந்தைத்தனம் வந்துச்சு. என்ன பண்றாங்க? ஒருத்தன் சொல்றாங்க பவுலி சார்ந்தவன், ஒருத்தன் சொல்றாங்க கேபாவை சார்ந்தவன், ஒருத்தன் சொல்றாங்க அப்போலோ சார்ந்தவன், ஒருத்தன் சொல்றாங்க கிறிஸ்துவ சார்ந்தவன். அப்படி 4 குரூப் அங்க வந்துட்டாங்க. அது 4 குரூப்பை கண்ட பொழுது பவுல் சொல்றாரு, நான் உங்களை இனி ஆவிக்குள் என்று எண்ணி பேசாமல் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாகிட்டு அப்படின்னு சொல்றாரு. 2-3 மேலும் சௌரி, நான் உங்களை ஆவிக்குள் என்று எண்ணி இங்குடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியல் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியது ஆயிற்று. அந்த அர்த்தம் புரிஞ்சுல, பேச வேண்டியது ஆயிற்று அப்படின்னா நல்லா இருந்தீங்க, முதிர்ச்சி அனுபவம் இருந்தீங்க, தூக்கிப்போம், இப்ப திரும்ப பழைய நிலைக்கு வந்துட்டீங்கன்னு சொல்றாங்க. அதுபோல சபை மக்கள் அப்போ தனிப்பட்ட வாழ்வுக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும், குடும்பங்களுக்குள்ளே ஆவிக்கிற வளர்ச்சி உண்டாகணும், மற்றும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் ஆவிக்கிற முதிர்ச்சி உண்டு பண்ண முதிர்ச்சியை மேம்படுத்தக்கூடியதாக இந்த ஆலோசனைகள் இருப்பது ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது. அவருடைய அதிக ஆவிக்குரிய ஆரோக்கியத்தையும் கிறிஸ்துவை போன்ற தன்மையை அடைய உதவுவதற்காக அதாவது அவங்களை நல்ல ஆவிக்குரிய ஒரு ஆரோக்கியம் உண்டாகணும், ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி, ஒரு பலன் உண்டாகணும். கிறிஸ்துவை போன்ற தன்மை, கிறிஸ்துவை போல மாற வேண்டும். நான் யாரை போல ஆறணும்? பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவோடு கூட சிலர் அறையப்பட்ட இனி நான் அல்ல அவரே எனக்கு நினைச்சுவார். கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நாங்கள் சரியத்தை அடைச்சிட்டோம். இயேசுவை போல ஆக வேண்டும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கு இருக்கிறதான உதவியா ஒரு சிந்தையா இருக்க வேண்டும். அந்த அனுபவத்துக்குள் கடந்து செல்வதற்கு இந்த கவுன்சிலிங் உதவியா இருக்கும். சரியா? அவள் யாராக மாற்றணும்? கிறிஸ்துவை போன்ற தன்மையை அடைவதற்கு நாம் உதவ வேண்டும். சிலங்களை ஒரு நேரத்துல ஒருபடியாக ஒரு பிரச்சனையாக அல்லது தேவையான நிச்சயம் நாம் ஒரு செய்து கொள்ள இயலாது இருக்கலாம். ஆனா என்ன செய்யலாம்? அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும்பொழுது அதுக்கு ஏற்ற நிலையில
நாமல் உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். அது செலுத்துவது வந்து அவருடைய ஆவிக்குரிய தரத்தை மேன்மைப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் நிற்பதற்கு ரொம்ப உதவியாக காணப்படும். அதுக்கு சில வழி பாருங்க. அக்செப்டிங் அண்ட் லவ், ஏற்றுக்கொள்வதும் நேசிப்பதும். அப்போ இந்த பிரச்சனையோடு வருகின்றவர்களை வந்து முதலாவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை என்ன செய்ய ஏற்றுக்கொள்ள அக்செப்ட் பண்ணணும். ரெண்டாவது அவங்களை நேசிக்க வேண்டும். அவங்களை என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அவர்களை பார்த்த உடனே நாம் சர்டிஃபிகேட் போட்டுறக்கூடாது. இவர்கள் ஆகாதவர்கள், இவர்கள் உதவாதவர்கள். சில நேரம் வந்து பாருங்க, அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய அவசரத்தை பார்த்தா இது தேராதுன்னு தோணும். ஆனாலும் நாம் அப்படிப்பட்ட சிந்தைக்கு உடனே வந்துடக்கூடாது. நாம் இயன்றாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆலோசனைகளை கொடுக்க நான் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அவர்களை என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். நேசித்தல் என்று சொன்னால் அவருடைய பிரச்சனையை நம்முடையதாக்கிக் கொள்ள. இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கிறார்களே, இவ்வளவு மனதுக்குள்ள இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, இவ்வளவு மனதுக்குள்ள போராட்டம் இருக்கிறது, அதை அப்படி அதான் நேசித்தல் என்பது. அடுத்து அவருடைய செயல்கள், அவருடைய ஆக்சஸ் அண்ட் டீட்ஸ் ஆஃப் மெர்சி, அவருடைய செயல்கள் மற்றும் கருணை செயல்கள், அதெல்லாம் என்ன செய்யணும்னா நம்ம கவனிக்க வேண்டும். அதை என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். சுமைகளை சுமப்பதும் நட்பு கொள்வதும், வேறு பர்டன்ஸ் அண்ட் டிஃபரெண்ட், அதாவது அதனுடைய சுமைகளை நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு நாம சுமக்க ஆயத்தமாகிறது அவர்கள் புரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி அந்த பாஸ்டல் கேர் அண்ட் கவுன்சிலர்ல வந்து அவர்களுக்கு நம்ம மேல் ஒரு நம்பிக்கை உருவாகும் வண்ணமாக நாம செயல்படும். அடுத்த செக்ஷன்னா முதலாவது பாத்தீங்கன்னா அவர்களை ஏற்றுக்கொள்வது, நேசிப்பது, அவருக்கு நம்முடைய ஆக்சஸ், நம்முடைய செயல்கள் மற்றும் அவருடைய கருணை செயல்கள், டிட்ஸ் ஆஃப் மெர்சி, அப்புறம் அவருடைய சுமைகளை நாம சுமப்பது, நட்பு கொள்வது. அடுத்த லெவலுக்கு வந்து சுவிசேஷம் பிரசங்கிப்பதும், ஆறுதல் அளிப்பதும், ஊக்குவித்ததெல்லாம் யுவாஞ்சலிசம், கம்ஃபர்டிங் அண்ட் என்கரேஜிங். அவங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுத்து பிரசங்கித்தல், ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகள், ஊக்கப்படுத்தல், அவர்களை வந்து என்கரேஜ் பண்ணுதல், இவைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். அடுத்து லிசனிங் அண்ட் மென்டரிங் அண்ட் ப்ரே, கேட்பது, வழிகாட்டுவதும் ஜெயிப்பதும். அவங்க கேட்பது மீன்ஸ் வந்து அவர்களுடைய உள்ளத்துல நிறைய கொட்டுறதுக்காக வருவாங்க நம்மகிட்ட, நாம கொட்டுவது இல்லைன்னு செய்யணும். ஃபர்ஸ்ட்ல இல்லை சொல்றாரு, பொறுமையாக சொல்றாரு, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும். ஆமா, யாக்கோ 1:19, ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கோபம் ரொம்ப லேட் பண்ணணும், கோபப்பற்றக்கூடாது. அதே நேரத்துல கேட்கறது தீவிரமா இருக்கணும். அவங்க வந்து கொட்டிட்டே இருப்பாங்க, சொல்ல எப்படி ஆர்வம். சில வந்து அவங்க கதை பேச பேச நமக்கு இருந்துட்டு எலிகு சொன்னார் பாரு. எலி வந்து ரொம்ப நல்ல ஒரு எலிகு யாரு? யோபோட ஃப்ரெண்டு சின்ன சொன்னாங்க. அவன் ரொம்ப பொறுமையா இருந்தா, ரொம்ப நல்ல ஒரு. அவன் என்ன சொல்றான்னா, வார்த்தை எனக்குள்ள நிரம்பி இருக்கிறது. அவங்க எனக்கு பேச வார்த்தை வருது, ஆனா நான் சின்னவன் நான் அப்படி நினைச்சிட்டேன், அடக்கி கொண்டேன்னு சொல்றான். அவ சேரங்கள் அவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இப்போ ஒண்ணு விளக்கம் போட்டுலாம் போற அளவு ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கும். ஆனா என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் கேட்கணும். கேட்கறதுல வந்து ரொம்ப தீவிரமா இருக்கணும், ரொம்ப ஆர்வமா இருக்கணும், ரொம்ப ஆர்வம் கேட்கணும். பேசுறது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பொறுமைன்னு சொல்லி கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் லேட்டாக அவங்க எல்லாம் சொல்லி முடிந்தவர் பொறுமையாக என்ன செய்யணுமோ பேசினா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது கேட்பது, வழிகாட்டுவது. அவங்களுக்கு வந்து நாம வழிகாட்டலாம். பேசும்போது பேசுறது கேட்கணும், ரெண்டு வழிகாட்ட வேண்டும், அப்புறமா என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அடுத்த 3வது செஷன்னா சேவை செய்வது, சர்விங், சப்போர்ட்டிங், ஷோவிங் ஹாஸ்பிட்டாலிட்டி, ட்ரூத் டெல்லிங், சேவை செய்வது, ஆதரிப்பது, விருந்தோம்பல் காட்டுவது, உண்மை சொல்வது. எல்லாம் வந்து அடுத்த லெவல். அவங்களுக்கு வந்து சேவை செய்வது. நாம வந்து ஆக்சுவலி வந்து எப்பவுமே வந்து அது வந்து எந்த பாஸ்டரா இருந்தாலும் நாம் யார் அப்படின்னா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர் மீன்ஸ் வந்து நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கின்றவர்கள். அதான் முக்கியம். அப்ப இந்த மாதிரிப்பட்ட நெருக்கடிக்குள் இருக்கின்றவர்களுக்கு நம்முடைய வாட்சன் கவுன்சிலர்ஸ் வர நேரத்துல நாம் அப்படி இருக்கணும், அவங்களுக்கு நிறைய சேவை செய்வதாக இருக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், ஆதரவா இருக்கணும். அந்த சப்போர்ட்ல இன்னொரு ஒண்ணு என்ன அப்படின்னு, ஸோ நான் வச்சு அந்த பிரச்சனை நாங்க நினைச்சுக்கிறேன், உங்களுக்கு நான் உதவி செய்யறேன், நாங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம், அந்த மாதிரி அவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அப்புறம் ட்ரூத் டெல்லிங், நாம வந்து ஒருபோது பொய்யை சொல்லிடக்கூடாது. ட்ரூத் உண்மையை என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும்.
நம்மால் இயலாதது அல்லது தவறான விளக்கங்கள், சும்மா உதாரணத்திற்காக தேவையற்ற சம்பந்தம் இல்லாதவைகள், அந்த மாதிரி சில இடத்தையும் கவனிக்க வேண்டும். ஏன்னா அந்த சில நேரங்களில் நாம சொல்றதெல்லாம் அவர்களுக்கே புரிஞ்சு இவர் பொய் சொல்றாரோ அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சிலர் பிரசங்கம் பண்ணதுல பிரசங்கத்துல சாட்சி சொல்லுவாங்க. அவங்களோட அனுபவ சாட்சி சொல்லும்போது சில விஷயங்களை பாத்தீங்கன்னா அது நமக்கே தெரியும், கேட்க முடியும். கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்றாரு. பொய்யா இருக்காது. சம்பவம் எல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட கண்ணு, மூக்கு, வாக்கு, தலையெல்லாம் போட்டு எடுத்து எவ்வளவு என்றாச்சு லார்ஜ் ஆக்க முடியும், நீளாக்க முடியுமோ அப்படி லாங்கா கொண்டு போயிடுவாங்க. கவனிச்சிருப்பீங்கல்ல, அது நமக்கு தெரியும். ஆனா சம்பவம் உண்மைதான். சின்ன ஒரு ஒரு வருஷம் தான். அது இல்லாம இது இல்ல. பட் அது மாதிரி நினைச்ச கூடாது. அவர்கள் சந்தேகப்படுற அளவில் நாம் நினைச்சிட கூடாது. விரிவான விளக்கங்களுக்குள்ள நாம் நினைச்சிக்க கூடாது. இறங்கிடக்கூடாது. அதை நாம் நினைச்ச வேண்டும். கவனிக்க வேண்டும். ஓகே. சரி. நெக்ஸ்ட் செப்பேடி மீட்பு பணிம்பாங்க. மெய்த்தல் சார்ந்தது. The best counselor imitate Jesus the chief shepherd. சிறந்த ஆலோசனை வழங்குவது என்பது பிரதான மெய்ப்பராகிய இயேசுவை பின்பற்றுவது. நமக்கு மிக பிரதானமான ஒரு மெய்ப்பர் யார் அப்படின்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அதான் ஒரு சிறந்த ஆலோசனைக்கான ஒரு மாடலா இருக்கு. இயேசுதான் நமக்கு எல்லா இடத்துல இயேசு கிறிஸ்து பேதுரு சொல்லுவார் இல்லையா, அவருடைய அடிச்சூடுகளை பின்வைத்து போயிருக்காரு. அவருடைய அடிச்சூடு நமக்கு நினைச்சிருக்காரு, நாகப்பண்ண வச்சு போயிருக்காரு. அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணாலே நமக்கு போதுமானதாக இருப்பது. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பிரதானமான ஒரு மெய்ப்பன். நான் நல்ல மெய்ப்பன் சொல்றாரு. அவர் பிரதானமான மெய்ப்பன். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த மெய்ப்பன். கூலியால் ஆடு ஓனாய் கண்டா விட்டு ஓடி போவான். ஆனா இயேசு என்ன செய்ய மாட்டாரு, ஓடி போல ஜீவனை கொடுத்து காப்பாற்று. இயேசு கிறிஸ்துடைய ஆலோசனை அப்படி அவரை பிரதான மெய்ப்பரை நான் பின்பற்றும் பொழுது அது மக்களை கட்டுப்படுத்துவதாகவோ அல்லது அச்சுறுத்துவதாகவோ வைத்து அவர் இப்படியே பண்ணாரு, நான் ஆனால் இப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர்களை நம்ம பயமுறுத்துவதாக இருக்கக்கூடாது. பயமுறுத்துவதோ அது அவளை கண்ட்ரோல் பண்ணதோ கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள என்பதோ அல்ல. மாறாக அவர்களை அன்புடன் கவனித்துக் கொள்ளுது. அன்புடன் நம்ம கேர் பண்றோம், அன்பை வெளிப்படுத்துறோம். எப்பவுமே நம்மளுக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு நாம காட்ட வேண்டியது அன்புதான் காரணம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்கள யூத மக்கள் அவர்கள் மாற்று வந்திருக்காங்க. இயேசுவின் போதனைகளுக்கும் யூத மத போதனைகளுக்கும் பெரிய நேர எதிராக நடத்திட்டு இருக்கு, சண்டை நடத்திட்டு இருக்கு, நமக்கு தெரியும் இல்லையா. ஆனா இயேசுவின் போதனைனா அன்பு அத்து புதிய சிந்தனை. நீட்டு ஆட்சி கொடுத்துட்டு இருந்தாரு. அன்பு விட அன்பு இறக்கம் அப்படி இருக்கு. அடுத்த புதிய சிந்தை தான். அவருடைய அந்த புதிய சிந்தை எதுவாக இருந்துச்சு? பழைய படு மக்கள் பழி வாங்குறாங்க, இவர் பழி வாங்குறாரு, பழைய எனக்கு சொல்றாரு, கண்ணுக்கு கண்ணான்னு பழையது அவர் மன்னிக்க சொன்னாரு. ஒரு கணக்கு அடிச்சாங்களா அடுத்த கணக்கு காட்டி கொடுக்கணும் சொல்லிதான். இதுதான் அவருக்கு புதிய கருத்துக்கள் அன்பினால். ரெண்டாவது அன்னைக்கு விபச்சாரம் செய்தாதான் விபச்சாரம் செய்தாச்சு. இன்னைக்கு என்ன சொன்னாரு, நானும் உங்களுக்கு சொல்லுவேன், இச்சையோடு பார்த்தால் நீங்க என்ன ஆகிவிட்டது, அவருடைய விபச்சாரம் செய்தாகிவிட்டது அப்படி சொல்றாரு இல்லையா. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவ சிந்தனைகள் புதிதாக இருந்துச்சு. அப்ப இந்த புதிய சிந்தனை ஏற்றுக்கொள்ள யூதர்கள் ஆயத்தம் இல்லை. அதனால ஆண்டு இயேசு போன இடம்லாம் பின்னால சேர்ந்து அவர் அடிச்சுட்டே இருந்தாங்க, அவருக்கு எதிர்த்துட்டே இருந்தாங்க. அவங்க பரிசேயர் பாவியோடு உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. மத தலைவர்கள் இயேசு போய் பரிசேயனாகி சீமோன் வீட்டுல உட்கார்ந்தா இவங்க யோசிக்கிற பாவியான வீட்டுல வந்திருக்கிறாரு அப்படி இருக்கிறாங்க. ஒரு ஸ்திரீ போய் பாவியான ஸ்திரீ அங்க இருக்கும் பொழுது பரிமள தைலத்தை பூசி முடியினால் துடைச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் அவர் தன்னை தொடர்பு யாருன்னு தெரிய இவர் நல்லவர்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இயேசு போடுறான். அவன் இயேசு அன்பு தான் வெளிப்படுத்தினார். அன்பினால் அந்த தன் ராஜ்யத்தை ஆண்டவர் கட்டி கொண்டே இருந்தார். சம்பவம் இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பர். அந்த நல்ல மெய்ப்பரான
அப்பப்போ நெட்டு கட் ஆகிறது. சாரி. ஓகே. அவருக்கு சிறந்த ஆலோசகர் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் பிரதான மேய்ப்பர். அவரை பின்பற்றி அவருடைய அந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதுதான் சிறந்தது. அப்போ இயேசுடைய சிந்தனைகள், ஆலோசனை எல்லாமே மக்களை கட்டுப்படுத்துவதாகவோ அச்சுறுத்துவதாகவோ இருக்கவில்லை. அன்புடன் கர்த்தர் கையாண்டார். அன்பு மற்றும் கருணை இதெல்லாம் தான் இயேசுக்குள் இருந்து வெளிப்பட்டதாக இருந்தது. யூதர்களுக்கு அன்னைக்கு யூதருடைய சிந்தனையின்படி இயேசுடைய காயங்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராகவே காணப்பட்டு கொண்டிருந்தது. அப்படி ஒரு புதிய சிந்தை ஆண்டவர் நினைச்சாரு நிலைநாட்டி ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு அன்பினால் ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருந்தார். நாயூர் போறாரு, பாடி கொண்டு வராங்க, அவள் மனது விழுந்தாரு, தொட்டாரு, அவளுக்குள்ள அந்த வாலிபனை எழுப்பி கொடுத்து அனுப்புறாரு. லாசரு கல்லறைக்கு போறாரு, அழுகுறாங்க எல்லாரும், பார்த்து இவரும் கூட அழுதுட்டார். இயேசு கண்ணீர் விட்டார், அழுதாரு. லாசர் உயிரோடு எழுப்பி அவர் கொடுத்து அனுப்புறாரு. இப்படி இயேசு இடத்துல வந்த அனைவருக்கும் அவருடைய அன்பின் நிமித்தமாகவும் கருணை. இப்போ யோவான் 8ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல ஸ்திரியை கையில் நீங்க பிடிச்சிட்டு வராங்க இல்லையா, பாவம் செஞ்சுட்டா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுவது கல்லறிந்து கொள்ளணும்னு சொல்லுவது. அதான் நியாயப்பிரமாணம். அன்னைக்கு இருந்து நியாயப்பிரமாண காலம் யூத மத தலைவர்கள் வரிந்து கட்டி நிற்கிறாங்க. ஆண்டு தமிழியா உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தாரு. தொந்த வண்டியும் இருக்காங்க, அவங்க கையில கல்ல அவன் கையில வச்சிருக்கிறான். கடைசி சொன்னாரு, உங்கள பாவம் இல்லாத முதலாவது கல்லறை இருக்கீங்க அப்படின்னு கீழே எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஒருத்தரா போட்டுட்டு போயிட்டான். அப்போ நியாயப்பிரமாணத்தை சட்டம் என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி விபச்சாரத்துல கையுமே இப்படிப்பட்டா கல்லறிந்து கொள்ளணும் சட்டம். அவங்களுக்கு இயேசுட்ட குற்றம் கண்டுபிடிக்க வந்தாங்க. அவங்களே கொண்டு போயிட்டு தலைவர் செஞ்சிருக்கலாம், அந்த பொண்ணை கல்லறிஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனா இயேசு இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே இயேசு போதனைகளும் அவருடைய போதனைகளும் ஒண்ணு கொண்டு அடி வாங்கிட்டு இருக்கிறதுனால இதுல எங்கேயா பிடிச்சவரை மாட்டலன்னு வந்தாங்க. ஆனா இயேசு பிடிச்சவங்க போயிட்டாங்க எல்லாரும். அந்த இயேசு அந்த பொண்ணுக்கு விடுதலை கொடுக்குறாரு. இனி பாவம் செய்யாது. அதான் அந்த இயேசு கிறிஸ்துவான சிந்தையா இருந்துச்சு. ஆனா பிரமாணம் நினைச்சுக்கிறது நேருக்கு ஆப்போசிட்டா காணப்படவும், இந்த இயேசு பிரதான மேய்ப்பர். அந்த பிரதான மேய்ப்பரா இயேசு கிறிஸ்து எப்படி ஜனங்களை நடத்தினாரோ அது அவருடைய ஆலோசனைகள், அவைகள் நமக்கு அவருடைய செயல்பாடுகள் நம்மை மக்களை கட்டுப்படுத்துவதாக அச்சுறுத்துவதாக இல்லாமல் அன்புடன் நினைச்சுகிறவர்களை கவனித்துக் கொள்ளும். அது மட்டுமல்ல, ஜனங்களை பாதுகாக்கிறது. ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் போதனைகள், அவருடைய அன்பின் கிரியைகள் என்பது மக்களை பாதுகாத்தல். வேதாகமத்தின் அடிப்படையிலான ஆவிக்குரிய போஷணங்களை அவர்களுக்கு கொடுத்தல். ஆவிக்குரிய போதனையால உணவளித்தல், ஆவிக்குரிய வார்த்தையினாலே அவர்களுக்கு உணவளித்தல், அவர் சாப்பிட வைக்கிற ஒரு சிறப்பான அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார். அடுத்து அவர்களுக்கு அரணாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, கர்த்தரின் மேய்ப்பர், நான் தாழ்ச்செடியின் அவரை புல்லிடங்கள் மேய்க்கிறார், அமர்ந்து கொண்டு போகிறாரு, அவர் மரணின் பள்ளது நடந்தாலும் பொல்லாவு பயப்படு, தேவனோடு கூட இருக்கிறாரு, கோலு தடையினை தேற்றுகிறது. அந்த வார்த்தை அவருடைய அரவணைப்புக்குள் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. இப்போ யோபுக்கு சுற்றிலும் கதை வேலி வச்சிருந்தாரு. அந்த வேலியை யோபுக்கு அந்த சாத்தானால் தகர்க்க முடியல இல்லையா? சோ அந்த வேலி இருக்கிற வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக யோபு, அவனுடைய குடும்பம், யோபு அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லி இருக்கு. எல்லாவற்றையும் மீன்ஸ் அவனுக்கு ஆடு மாடு அனைத்தையும் அந்த வேலிக்குள்ள வச்சிருந்தார். சபம் நல்ல மேய்ப்பனுடைய ஆலோசனை அதை கொண்டு நாம் அன்பு பாராட்டி ஆலோசனை கொடுத்து வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்கிறது, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது, புத்துணர்ச்சி அளிக்கப்படுறது, அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு தெம்பு கிடைக்கிறது. சில பாத்தீங்கன்னா சில வியாதியில சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருப்பாங்க. கடைசியில ஏதோ ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. அவர் பார்த்து இது ஒண்ணும் இல்லாம ரொம்ப ஈஸியா இருக்கு, இது ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. ஒருவேளை பிரச்சனை இருந்தாலும் அவரோட வார்த்தை என்ன உண்டாயிரும், இவங்களுக்கு புத்துணர்ச்சி தரும் பாருங்க, இவங்க வியாதியில பாதியே போயிடும். பழைய காலத்துல முன்ன காலங்கள்ல டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாமே கருணையும் காட்டினாங்க. தாய் உள்ளம் வியாதியை போற என்ன செய்வாங்க, இவங்க சாக போறதா இருக்கு, அவங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல செத்துருவாங்க, 2 நாள்ல செத்துருவான்னு தெரியும். ஆனா இவங்க சொல்லுவாங்க, இல்ல இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதை விட கடினமான சூழல் நிறைய சுகம் இருக்காங்க, தைரியம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப காய்ச்சல்ல போனா கூட என்ன சொல்லுவாங்க, 3 நாள் செத்துருவீங்கன்னு சொல்லி பயப்படுத்துவாங்க. சரியா? அப்ப அந்த வார்த்தை என்ன செய்யறது, அவர் புத்துணர்ச்சி தரும் பாருங்க, தைரியம் விடுறாங்க. பரவாயில்ல, அதை விட்டு நீங்க போய் அவங்களை பயமுறுத்துற மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டு என்ன உண்டாயிரும்,
ஐயோ முடிஞ்சிச்சு, நம்முடைய சோலி முடிஞ்சுன்னு நினைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க மெடிசன் எடுத்தாலும் சரி, இல்லை வேற என்ன வார்த்தை சொன்னாலும் அவங்களால தைரியம் வருது, எல்லாம் பயந்து ஐயோ எல்லாம் போயிட்டோமே அப்படின்னு ஒரு சிந்தைக்குள்ள போயிடுவாங்க. சரியா? அப்படி நம்ம எப்பொழுதுமே புத்துணர்ச்சி கொடுக்கிற தைரியமுற்ற வார்த்தைகள். சாதாரணமா நம்ம கவுன்சிலிங் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இப்போ ஒரு வியாதிஸ்தரை நம்ம பார்க்க போறோம்னா, ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட போய் இந்த டாக்டர்ஸ் இப்போ உள்ள டாக்டர்ஸ் மாதிரில பழைய டாக்டர்ஸ் மாதிரி பேசணும். என்ன பேசணும்? இது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் நிறைய சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தைரியம் ஊட்டணும். அங்க போய் உட்கார்ந்து இந்த மாதிரி எங்க பக்கத்துல ஒரு ஆளுக்கு வந்த உடனே செத்துட்டாரு, மூணாவது நாள் செத்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி அச்சுறுத்தக்கூடாது. இது அவங்களுக்கு இருக்கிற தைரியம், நம்பிக்கை அத்தனையும் இல்லாமல் ஆக்கிரும். சரியா? ஓகே. அப்போ நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே புத்துணர்ச்சி கொடுக்கிறது அளிக்கிறதாக இருக்க வேண்டும். என்றால் சீர்படுத்துதல். அது என்ன செய்ய வேண்டும்? ஆஹ் இயேசு கிறிஸ்துவின் ஆகிய நல்ல மேற்கொண்டிய போதனைகள், அவருக்குள்ள அந்த அன்பு, அதை ஃபாலோ பண்ணி வரும்பொழுது அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு சீர்படுதல் உண்டான சீர்திருத்தங்கள், சீர்படுதல். ஆண்டவர் சபைக்கு 5 ஊழியர்களுக்கு பரிசுத்தவாங்க சீர் பொருந்தும் பொருட்டு சபையில் ஆண்டப்போஸ்தலராக சொல்லிருக்கீங்க. இதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சீர்படுதல் உருவாக வேண்டும். அதுக்கு இந்த கவுன்சிலிங் தேவைப்படுகிறது. சீரற்ற இடங்களை சீர்படுத்துவதற்கு. அது வாலிபர்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். அது என்னென்ன ஏரியாஸ் எல்லாம் இப்போ ஆவிக்குரிய காரியத்துல சிலர் சீர்கிட்டு இருப்பாங்க. சிலர் உலக வாழ்வில் பாத்தீங்கன்னா நிறைய சீடுக்குள்ள போயிட்டே இருப்பாங்க. சர்ச்சில் நம்பர் 1 அங்க வெளியே போனீங்கன்னா ஆபீஸ்ல போனா அவங்க திருடன்னு பேர் வச்சிருப்பாங்க, லஞ்சம் வாங்குறாங்க இருப்பாங்க, அல்லது தவறான உறவுகள் இதுல சிக்கி கிடப்பாங்க. வெளியே தெரியாது. வெளியே சபையில பாஸ்டர் பார்வைகள்லாம் எப்படி இருப்பாங்க? அவங்க உலக மகா பரிசுத்தவான்கள். ஆனா வெளியில அங்கே வாழ்க்கை எப்படி கிடக்கும்? சீர்கெட்டு போய் கிடக்கும். சரியா? இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால அவர்களுக்கு அதனால சீர்படுத்த வைக்க வேண்டும். எல்லாரையும் ஒண்ணு போல நாம் பார்க்க வேண்டும். ஆனா அவருடைய வாழ்க்கையிலும் சில சீர்படுத்தப்பட வேண்டிய ஏரியாக்கள் இருக்கிறது. அவைகளை கவனித்து நாம் செய்ய வேண்டும். சீர்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புத்துணர்ச்சி அளித்தல், சீர்படுத்தல், வழிகாட்டுதல், பாதை காட்டுதல், சரியான டைரக்ஷன் போக வைத்தல். இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் எல்லாம் ஒரு பிதாவிடத்தில் வர்றான்னு சொன்னார். அப்ப இயேசுவாகிய அந்த வழியை நம்ம காட்டி கொடுக்கணும் இல்லையா? வழியை காட்டி கொடுத்து சரியான பாதையில எரேமியா 6:16 சொல்லும்போது, வழிகளில் நின்று பூர்வ பாதை எதென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எதுன்ற போது அதுல நடக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு நல்ல பாதை காத்து வச்சிருக்காரு இல்லையா? அந்த நல்ல வழி எதென்று பார்த்து அதுல நடக்கிற அனுபவத்துக்குள் நம்ம வழி நடத்த வேண்டும். சரியான பாதை நடத்த வேண்டும். இப்போ மத்திய 7வது படிக்கும் பொழுது ஆண்டவர் 2 பாதை சொல்றாரு. ஒன்று இடுக்கமான வாசல், அது நித்திய ஜீவனு போகிறது. இன்னொன்று விசாலமான வாசல், அது பாதாளத்தை நகர்த்து கொண்டு போற வாசல். அந்த பாதை சரியான வழி காட்டும். நாம கொடுக்குற வழி அவர்களுக்கு ஒருபோதும் நரகத்துல கொண்டு போயிடக்கூடாது. நாம கொடுக்குற ஆலோசனைகள் அவர் ஒருபோதுமே பின்மாற்றத்தில் கொண்டு போயிடக்கூடாது. நாம ஒருபோதுமே மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தவங்க எல்லாம் பார்த்து சொல்லி கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் நம்ம இங்க கல்யாண மாவட்டம் நிறைய துர்பலத்துக்கு அடிக்டாய் கிடக்குறாங்க. சர்ச்சையில் வச்சிருக்காங்க. நல்ல ஆவிக்குரிய சபையில் நல்ல விசுவாசம் இருந்திருக்காங்க. ஆனா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த தவறான புதுசு கேட்டு அதுல பாதை மாறி பேசி கிடக்கும். சிட்டி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே நாம் அவர்களுக்கு உணவளித்தல், ஆவிக்குரிய ஆதாரத்தை அளித்தல் வேண்டும். அவர்களுக்கு அரவணைப்பு கொடுத்தல், அவர்களுக்கு அவர்களை புத்துணர்ச்சி, அவர்களுக்கு அரணாக இருத்தல், புத்துணர்ச்சி அளித்தல், சீர்படுத்துதல், வழிகாட்டுதல் மற்றும் கிறிஸ்துவை போன்ற பரிசுத்தத்தின் நாடு அவர்களுக்கு உதவுவதற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல நான் பரிசுத்தராக, நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருங்கன்னு சொல்லுவார். அப்ப இயேசு கிறிஸ்துவை போல ஒரு பரிசுத்த வாழ்வுக்கான ஆலோசனைகள் அவசியம் தேவைப்படுகிறது. அது வேதத்தில் என்ன செய்ய வேண்டும்? நம்ம வாசித்து வேதத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவான அந்த மாதிரியான வாழ்க்கைகள், பரிசுத்த வேதாகமத்துல பரிசுத்த வாழ்வுக்காக சொல்லப்பட்ட காரியங்கள், இவைகளை சொல்லி கிறிஸ்துவை போன்ற ஒரு பரிசுத்த நாடும்படி நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். அதுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த வாழ்வு முன்மாதிரியாக நாம் வழிநடத்த வேண்டும். நம்மளுக்குள்ள நாம சொல்லிக் கொடுத்துட்டு நாம அந்த சீர்திருத்தம் செய்யக்கூடாது, சிக்கிவிட கூடாது. சரியா?
இப்போ வேதத்துல படிக்கும் பொழுது சகோதர சகோதரிகளை நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். பவுல் சொல்வார், நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது சோம்பேறியாக இருக்கிறாங்க அல்லது நிருசாரியா இருக்கிறாங்க, அவர்களும் நாங்கள் உங்களுக்கு உங்களை வேண்டிக் கொள்வோம், உங்களிடத்துல கெஞ்சுகிறோம், நீங்க எப்படியாவது செய்ய வேண்டும், இதுல அனுபவத்துக்குள்ள வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அப்போ பவுல் சொல்வதை நம்ம படிக்கப்படுகிறோம். இத ஆவிக்குரிய வாழ்க்கையில சோம்பேறியா இருக்கிறவர்கள், கோழைகளாக இருக்கிறவர்கள் இவர்களை உற்சாகப்படுத்தணும். சோம்பேறியா இருப்பாங்க, கோழைகளா இருப்பாங்க, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உற்சாகப்படுத்தணும். பலவீனர்களா இருப்பாங்க, அவர்களுடைய பரிவாக அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். பலவீன ஆவிக்குரியவர்கள வந்து பலவீனமா இருப்பாங்க, சக பலவீனங்கள் இருப்பாங்க. சிலர் சக பலவீனத்தினாலே மனசோர்வு, வியாதியினால சோர்வுடைய நிறைய இருக்கிறார்கள். அவங்க மெடிசன் எடுத்திருப்பாங்க, ஓடி பார்த்துருப்பாங்க, தொழில் படிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய மக்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி வியாதி போராட்டம் வரும்போது காரணங்கள் நிறைய இருக்கு. அதை பக்குவமாக நான் நினைச்சலாம் எடுத்து சொல்லுவேன். எனக்கு உதாரணமாக ஒரு முதிர்ந்த விசுவாசிக்கு ஒரு சொல்லிருக்காரு. கடுமையான ரெண்டு கருத்து சொல்றாங்க. ஒண்ணு, அவருடைய கண்கள் எப்பொழுதும் சீல் வடிந்து கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு வியாதி இருப்பது சொல்றாங்க. அதான் கராச்சி சபை மக்கள் கண்களை கூட பிடிந்து கூட காயத்தமா என்னன்னு சொல்றாரு இல்லையா, அது சொல்றாங்க. ரெண்டாவது, அவருக்கு ஸ்ட்ரோக் ஆகி பேலன்ஸ் ஆகி ஒரு சைடு கை பூஜ்ஜத்திலிருந்து கீழே தாழ்ந்து கஷ்டத்தும் நடந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெருமினத்து நடுவில் 2 Corinthians 12 சொல்றாரு இல்லையா, அந்த முள்ளு கொடுக்கப்பட்டிருந்து நான் 3 விஷயம் ஆண்டவரை கேட்டேன். ஆண்டவரை இந்த முள்ளு எனக்கு மாறணும் கேட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் இருந்து பூர்ணமா விளங்குன்னு சொன்னாரே தவிர நான் உனக்கு சூழ் தர சொல்லல. இந்த பவுல் இவர் கடந்து போகும்போது இவருடைய நிழல் பட்டு சுகமானாங்க. நிழல பட்டு என்ன சொன்னாங்க? சுகமானாங்க. இவருடைய கச்சை பெல்ட்டை கொண்டு போட்டாங்களாம். கச்சனை பெல்ட் இல்லையா, அதை கொண்டு போட்டு இவர் போட்டாங்கன்னா அதை கொடுத்துட்டாரு. அதை கொண்டு போட்டவங்க சுகம்பட்டு இருக்காங்க. உருமால்கள், ஹேண்ட்கர்ஷிப்பு, அதை கொண்டு போட்டு சுகம் இருக்காங்க. அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் அவர்களுடைய செய்திருக்கும் போது அவருடைய சரீரத்தில் சில பலியினாங்க. அப்ப அதுக்கு அவர் சொல்றாரு, அதை கொண்டு கொடுத்தாங்க. அவர் சொல்றாரு, அதை கொடுத்து மேன்மை பாராட்டுகிறேன், என் பெருவெடுத்து கொடுத்து மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு 12வது வாரத்துல சொல்றாரு பவுல். 2:12 சொல்றோம். ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி ஆகும் பொழுது அவர்கள் என்ன உண்டாகிற இந்த பலவீனத்தில் உண்டாகிற காரியங்கள் அதில் சோர்ந்து போக மாட்டாங்க. கர்த்தரை நோக்க வச்சுக்காரு அப்படி நிறைய சொல்றாரு. நிறைய விசுவாசிகள் நல்ல அனுபவம் அப்படி சொல்லுவாங்க. அந்த முதிர்ச்சியாக ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி சோர்ந்து போயிடுவாங்க. அப்ப அவங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த பலவீனமான நேரத்துல பரிவோடு என்ன செய்யணும்? கவனிக்க சரீர பலவீனத்தில் பரிவோடு தான் கவனித்து போறோம். 2வது இன்னொரு பலவீனம் ஆத்மீக பலவீனங்கள் இருக்கும் இல்லையா. ஆத்மீக பலவீனங்கள் இருக்கும். லவ் பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கல, லவ் பண்ணி பார்த்து நஷ்டம் ஆயிட்டு, தோல்வி வந்துச்சு, அதனால என்ன செய்வாங்கன்னா ஆத்மீகத்துல கொஞ்சம் சோறு வந்துடும் சிலருக்கு. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு அதுக்கேற்ற பக்குவமாக எடுத்து நினைச்சா அவர் பதிவோடு கவனித்துக் கொள்ள வேண்டும். அதோடு கூட இது ஷெப்பர்டிங் பணி, இந்த மீட்பர் என்று சொல்ற இந்த பணியில பொறுமையை கற்றுக்கொள்ள, எல்லா இடத்துல ரொம்ப பொறுமையா இருக்க பழகி கொள்ள வேண்டும். ஆடு மேய்க்கிறவளுக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படும் இல்லையா. ஆடுன்னா அது இங்க வேணும், அங்க அங்க போன இங்க வரும், அப்படி இப்படிதான் ஒரு பக்கத்து கண்டத்துல போய் தலையை நீட்டிடும் இலை கடிக்கிறதுக்காக. அந்த நேரத்துல நான் போட்டு அதை அடிச்சு தவறுனா காலிக்கலாம். அப்போ அந்த பொறுமையா இருந்துச்சுன்னா நம்ம நடந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. சோ அந்த பொறுமை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவர் நமக்காக பிதாவிடத்திலிருந்து செயல்படும் இதான் செஞ்சுட்டு வேற பரிந்து வீசிக்கொண்டே இருக்கின்றார். விதமாக இந்த ஊழியத்துல நாம் செயல்பட வேண்டிய கட்டாயம் எடுக்கணும். பிரான்சிஸ் ஜே ஃபின்னி கிராஸ்பி என்று சொல்ற 1820 1915 அந்த காலத்துல அவருக்கு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடலுடைய வரிகள் இப்படி இருக்கு. அந்த தமிழை சொல்ற பாருங்க. அழிந்து போகிறவர்களை காப்பாற்றுங்கள், மறித்து கொண்டிருப்பவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அழிந்து கொண்டிருக்காங்களா அவங்க என்ன செய்யணும்? காப்பாற்ற வேண்டுமா. மறித்து கொண்டே இருக்கிறார்களா அவங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வரி பாருங்க. பாவத்திலிருந்தும் கல்லறையிலிருந்தும் அவர்களை பரிதாபத்துடன் மீட்டெடுங்கள். பாவத்துக்குள்ள இருக்கிறார் சிலர்,
சில கல்லறைக்குள்ள இருக்கிறாங்கிறாரு. கல்லறைன்னா அந்த ஆவிக்குரிய மரணத்தை அடைந்து வாழ்க்கை மரணம் பாவத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்ல ரட்சிப்புக்குள்ள வரல. கல்லறைக்குள்ள இருக்கேன்னு சொல்றது வந்து ரட்சிக்கப்பட்டவரும் இணைச்சிட்டாங்க திரும்ப செய்து ஆவிக்குரிய மரணம் நடந்துச்சு. கல்லறைக்குள்ள போய் இருக்கிறாங்க. அவர்களை பரிதாபத்துடன் மீட்டெடுக்கணுமா. அவர் என்ன செய்ய சொல்றாரு, பரிதாபத்துடன் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தவறு செய்பவர்களுக்காக அழுங்கள். யாராவது தவறு செய்கிறார்களா அவர்களை என்ன செய்யணுமா அழுங்கள் என்று சொல்றாரு. விழுந்தவர்களை தூக்கி விடுங்கள். இதுதான் என்ன செய்யணும், தூக்கி விடுங்க. தவறு செஞ்சா அவங்களுக்காக ஐயோ தவறு பண்ணிட்டார்களே அவரு அழ வேண்டுமா. ஒருத்தர் விழுந்துட்டாருன்னா விழுந்த என்ன செய்யணுமா நம்ம தூக்கி விட வேண்டுமா, அவங்களுக்கு தூக்கி விடணும். ரட்சிக்க வல்லவரான இயேசுவை பற்றி அவரிடம் சொல்லுங்கள். வரியுடைய ஸ்டேஷனை கடைசி வச்சிருக்காரு. ரட்சிக்க வல்லவரான இயேசுவை பற்றி அவரிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த இது வந்து ஒரு அழகான ஒரு கவுன்சிலிங்கான சரியான ஒரு பாடச்சொல். அழிந்து போகிறவர்களை காப்பாற்றுங்கள், மறைத்துக் கொண்டிருப்பவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், பாவத்திலிருந்தும் கல்லறையிலிருந்தும் அவர்களை பரிதாபத்துடன் மீட்டெடுங்கள், தவறு செய்பவர்களுக்காக அழுங்கள், விழுந்தவர்களை தூக்கிவிடுங்கள், ரட்சிக்க வல்லவரான இயேசுவை பற்றி அவரிடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிரான்சிஸ் பின்னி என்று சொல்லுகிறவர் பாடியிருக்கின்றார், எழுதியிருக்கின்றார். ஓகே. எனவே இந்த மீட்பு பணி என்பது நம்முடைய சிறப்பான பணிகள்ல ஒன்றாக இருக்கிறது. அதை தெய்வ பயத்தோடு கூட நாம செய்து கொள்ளும் பொழுது அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு மிகுந்த தாங்குதலாக ஆறுதலாக காணப்படும். அடுத்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷனை குறித்த சில காரியங்கள் சொல்றேன். ஆத்மீக உருவாக்கம். பிப்ளிக்கல் கவுன்சிலே வந்து நம்ம அடுத்த மெயினாக தான் வரும். அதை நம்ம பிரச்சனை சொல்றேன். ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன், ஆத்மீக உருவாக்கம். இது ஆத்மீக உருவாக்கத்துல வந்து தேவனுடைய வார்த்தைகள் மிக முக்கியமானது. சில வசனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டு சொன்னது, பயப்படாது, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ என்னுடையவன். நம்ம ஆண்டு அவருடையவர்கள் என்ற ஒரு அனுபவத்தில உருவாக்கி எடுக்கிறார்கள். ஆன்மீக உருவாக்குதல். இந்த ஆன்மீக உருவாக்கத்தில் வந்து நமக்கு தேவை என்ன அப்படின்னா வசனங்களை வாக்குத்தத்தங்கள் அவருடைய உருவாக்குதல் என்று சொல்லுது. சொன்னோம் அவருடைய 64வது அதிகாரத்துல விதமாக அது 8ஆம் வசனத்துல சொல்வாரு, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் என்னுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் போது கருத்தின் கிரியைகள், நீர்தான் நீங்கள் இணைச்சுகிறவர், உருவாக்குகிறவர், நாங்கள் எல்லாரும் இந்த கருத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி அவரது இஸ்ரவேல் மக்களை குறித்த வடராஜ்யத்து மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ நமக்கு ஒரு தைரியம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறவர், நம்மை அடைச்சுகிறவர், உருவாக்குகிறவர் அப்படி அவருடைய வாக்கு திட்டங்கள் நமக்கு இருக்கிறது. அவைகள் நம்மை தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ரோமர்ல சொல்லும் பொழுது அவர் யாரை முன்னறிந்தார் அவள் இருக்கிறார், அழைத்து விடுகிறார், அழைத்தார், தெரிந்திருக்கிறார். அதுவும் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை அவர் நினைச்சிருக்காரு, முன்னறிந்திருக்கார், முன் குறித்திருக்கிறார். அவருடைய சகோதரர்களை முதல் பேரானவராக இருக்கும் பொருட்டாக என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒரு அனுபவத்தில் கொண்டிருக்கிறார். குறித்து சபை மக்களுக்கு சொல்லப்படுற 6ஆம் அதிகாரத்துல கடைசி சொல்றாரு, நான் அவர்களுக்கு பேராக இருப்பேன், குமாரராகவும் அவர்கள் எனக்கு குமாரராகவும் குமாரத்திகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் பார்வைக்கு நாம் அவருடைய குமாரர்கள், குமாரத்திகள், சுதந்திரவாளிகள். இந்த வார்த்தைகள்
இது வந்து நம்மளோட நமக்கு உள்ளத்துக்குள்ள தைரியத்தை கொடுக்கல. சில மக்களுக்குள்ள ரொம்ப சோர்வா இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இப்ப விவசாயத்தை 49 ஸ்திரியானவளோ கத்தனை கைவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. உங்க வலது கை வரைஞ்சு வச்சிருக்கிறேன், இப்ப அந்த பாலகனும் மறந்தா நான் உங்களை என்ன செய்யவில்லை, மறப்பதில்லை அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. சீயோனோ 49 பாருங்க 14. சீயோனோ கத்தர் என்னை கைவிட்டார், ஆண்டு என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். 15 ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதுரையில் எப்போதும் என் முன் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவருடைய உருவாக்குதலுக்கு இந்த வார்த்தை ரொம்ப அவசியம். ஆத்மீகத்தில் உருவாக்குவதற்கு இந்த வார்த்தைகளை கொடுத்து நாம் என்ன செய்யலாம், திடப்படுத்தலாம். இன்னும் ஏசாயா 54 சில வார்த்தைகள் இருக்கிறது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டு அதனால் உருக்கமா இருக்கத்தால் என்ன செய்வேன், அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்து உடன்படிக்கை நிறைவேறாமல் இருக்கும் என்று உன்னை மனதில் கத்த சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் நம்ம வந்து அவருக்குள்ளே தைரியப்படுத்தி நிலைநிறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சரி, அதான் வந்து ஆத்மீக ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் வார்த்தைகள், தைரியமுற்ற வார்த்தைகள். அதாவது இந்த பழைப்பாடல சில வாக்கு திட்டங்களை சொல்லி தைரியப்படுத்துவதில்லை. உதாரணமாக வாலாக்க கிளா அதாவது சொல்லி அதுல பல மடங்க பெருக பண்ணி அது உண்மைதான். ஆனா அதல்ல, நம்முடைய உள்ளான மனுஷன் கத்திற்குள்ள கட்டு கைவிட மாட்டேன், அதனால வாசல்ல உன்னோடு கூட இருப்பேன், ஒரு வெட்கப்படுத்த மாட்டேன், பணம் பொருள் தாருவேன்னு சொல்லி அதை கூட உற்சாகப்படுத்துறதில்ல. கத்தர் என்னோடு கூட இருப்பாருங்கிறது எனக்கு பெரிய ஒரு வேலன். அவர் மட்டும் இருந்தா போதும். சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதத்தான் சொல்றாரு, 8ல சொல்றாரு, கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரை வலது வாசி இருக்கிறார் அசைக்கப்படும். அதுதான் பெரிய பெரிய சொத்து. நம்ம தான் இயேசு நம்மோடு கூட இருந்தாலே போதும், மீதியெல்லாம் காண வரும். மத்திய 6:33 சொல்றாரு, முதலாவது ஆட்சி நீதி தேடுங்கள், அப்படி இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம ஆண்டவர் இலவசமா தார காரியங்கள் தான். என்ன தேவையோ அத்தனை நாள் என்ன செய்கிற ஆண்டவர் தருகிற காத்தர். ஆனாலும் அதை குறித்து நினைச்ச வேண்டாம். மக்கள் இடத்துல உற்சாகப்படுத்தி அது கிடைக்கும் நல்ல இப்பவும் கூட இருப்பாரு. அதான் ரொம்ப முக்கியம். பயப்பட, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், வலது கரத்தை பிடித்து நான் உன்னை துணை நிற்கிறேன், தண்ணீர் கடக்கும் பொழுது மூழ்காது இருப்பாய், அக்கி நடக்கும் வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உண்மையை பற்றாது. சரிங்க, இந்த வார்த்தைகள் இமைப்பொழுது கைவிட்டான திருமணம் சேர்த்துக் கொள்வேன், மலைகள் விழுந்த பருவம் எழுப்பியிருந்தாலும் என் கிருபை விட்டு போ, இந்த தைரியம் விட்டு வார்த்தைகள். ஓகே, சோ இந்த வார்த்தைகளால் நாம் நினைச்ச வேண்டும் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியாகப்படுத்துதல் அவசியப்படுகிறது. ரோமர் 8 சொன்னது போல கர்த்தர் நம்மை, அதாவது நம்மை விட்டுட மாட்டார், கைவிட மாட்டார். நம்ம அழைத்தது உண்மையானா நம்ம நினைச்சுவாரு நிறைய சேர்ப்பார். அப்படி ஒரு தைரியம் வார்த்தை நம்ம அவசியம். அதுக்காக எப்படி நடந்துடக்கூடாது, வாழ்க்கை அதுக்கு ஏற்றாப்புல இருக்கணும். 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரான இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தெரிந்தெடுத்தார், முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்துவார். சரியா? சோ இந்த வார்த்தைகள் இதுல வந்து நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு தைரியமூட்டுகின்ற வார்த்தைகளாக நாம் நினைச்ச வேண்டும். சொல்லுவது வந்து அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் வந்து ஆவிக்குரிய சக்தியின் நிறைய இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி கலங்கி இருக்கிற நேரத்துல நம்ம அதை கொண்டு வரும்போது சகடம் ஆயிடும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து இவ்வளவு நேரம் ஜிபிக்காதனால உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது அப்போ சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும், எல்லா நேரத்தையும் செய்ய முடியாது, இந்த ஆலோசனை கொடுத்துட முடியாது. ஒரு ஊழியக்காரருடைய மகன் இறந்த பொழுது, வாலிப மகன் இறந்துட்டாரு சில ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ ஒரு அடுக்க ஆராதனையில ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் வார்த்தை தவறா சொல்லிட்டாரு, பிசாசு இந்த ஆத்துமாவை இந்த சகோதரனை உயிரை பறித்து விட்டது அப்படி சொல்றாரு. அப்பவும் கேட்டுக்கொண்டிருந்த பையனுடைய தகப்பன் தாய் வந்து பொட்டி ரொம்ப
உடைந்து அழுதுட்டாங்க. இப்ப எங்க பிள்ளைய வந்து பிசாசா கொண்டு போனா அப்படின்னு. அது வந்த இடத்துல சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன இருக்கு? அத கவனித்து யோசிச்சு சொல்லும் பொழுது, மற்றவர்களுக்கு ஆறுதல் ஏற்படும். இருக்கிற சமாதானத்த வச்சுட்டாங்க. எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்தணும்னு சொல்ற மாரி அவர் அந்த வயட போட்டோம்னா, அவங்களுக்கு இருக்கின்ற சமாதானம் எல்லாம் போய் ரொம்ப அலறி சத்தம் போட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணவே ரொம்ப லேட் ஆச்சுன்னு சொன்னாங்க. சொன்ன மாரி சில நேரங்கள்ல வந்து நமக்கு தெரிகிறது, இவங்க வந்து இந்த பாதை கடந்து போறது வாழ்க்கை சில பின்னடைவுகள் இருக்கிறது. அதை சொல்ல வேண்டிய நேரங்கள்ல சாந்தத்தோடு, சமாதானத்தோடு என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டியிருக்கிறது. மற்றபடி ஆன்மீக ஜீவிதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து சோர்ந்து போகும் பொழுது, அவர்களை நம்ம தைரியம் ஊட்டுவது ரொம்ப சிறப்பான ஒன்றாக காணப்படுது. சரியா? ஊக்கப்படுத்துதல். அதுல வந்து அதால உருவாக்கி கொண்டே இருக்கோம். உருவாக்கி கொண்டே இருக்கோம். நம்ம வந்து எப்பவுமே குறைகள போட்டு அடிச்சு அடிச்சு இருக்க அவங்க சரி எவ்வளவுதான் நம்மால இது ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மால பரலோகம் போக முடியாது. பூமியை காண முடியாது. நமக்கு ஒண்ணுமே எனக்கு கிடைக்காது. அப்படின்னுலாம் ஒரு சிந்தையில போயிருவாங்க. ஓகேயா? ஸோ அதனால அப்படி இல்லாதிருப்பதற்கு நம்முடைய வார்த்தைகளை தெளிவாக, நிதானமாக பகிர்ந்து கொள்வதில் வந்து ரொம்ப பிரயோஜனமாக அவர்களுக்கு காணப்படும். ஓகே. அ திரும்ப நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷனுக்கு இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா, மகிமை குறித்த காரியங்கள். ஆண்டவர் நமக்கு மகிமையிலே வைத்திருக்கிற அனுபவங்களை நாம் நினைச்சுக்கிறோம் பகிர்ந்து கொள்ளலாம். நீதியுள்ள வாசகர்கள் நாங்கள் நம்ம எல்லாம் திறந்த முகத்துடன் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில காண்பது போல கண்டிருக்கிறோம். இனி ஒரு நாள் நினைச்சுக்கிறோம் அவரை முகமுகமாய் பார்ப்போம். அது வந்து அவர்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ தெசலோனிக்க சபை மக்கள், அது ரொம்ப நல்ல சர்ச், மாடர்ன் சர்ச்ன்னு சொல்லுவாங்க தெசலோனிக்க சபை. புதிய ஏற்பாடு சபைக்கு மாடர்ன் சர்ச்ன்னு கேட்டா தெசலோனிக்க சபைன்னு சொல்லுவாங்க. அந்த சபை மக்கள் வந்து நல்ல ஸ்பிரிச்சுவல் குரோத் ரொம்ப நல்லா இருக்கும். 10 சாப்டர் படித்தாலே தெரியும். அவங்களும் கொரிந்து சபை போல நல்ல எல்லா வரங்களையும் பெற்றிருந்தாங்க. அவங்களோட விசுவாசம் அவங்க எல்லாரும் பிரசித்தமாயிட்டு இருந்தது. அவர் வருகைக்கு எதிர்பார்த்திருந்தாங்க தான். ஆனா அவர்களுக்குள்ள ஒரு ஒரு நம்பிக்கை என்ன இருந்தது அப்படின்னா, நாம யாரும் சாக மாட்டோம். சாகாமலே என்ன செய்வோம்? இயேசு வருவாரு, போயிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா, அங்க இயற்கை மரணங்கள், இரத்த சாட்சி மரணங்கள்லாம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சுச்சு. இயற்கையா மறிச்சுட்டாங்க. சபை மக்கள் இரத்த சாட்சியா கொஞ்சம் மறிக்கிறாங்க. ஸோ இந்த காரியம் வந்து மக்களுக்கு கொஞ்சம் பதட்டமும், ஐயோ! இப்படி இல்ல நம்ம நம்பிட்டு இருந்தோம். அப்படின்னு ஒரு சிந்தைக்கு வர்றாங்க. அப்போதான் பவுல் தெசலோனிக்க சபைக்கு நிருபத்தை எழுதுகிறாரு. நிருபத்தை எழுதி வரும்பொழுது 4வது வந்து முதல் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13லிருந்து அதுக்குதான் விளக்கம் கொடுக்கிறாரு. அன்பின் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவன் மரித்து உயிர்த்தெழுந்த போல நாம் நினைச்சுக்குவோம் உயிர்த்தெழுவோம் அப்படின்னு சொல்லி கீழே கொண்டு வரோம். ஓகே. சபோ அந்த பரலோகத்தை குறித்த காரியங்கள் இந்த ஆத்மீக உருவாக்குதலுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்துல பாடு எல்லாம் இருக்கு. ஆனா அங்க போனா ஒண்ணும் இல்லை. அது சொல்லும்போது சில உள்ளங்கள் என்ன உண்டாகும். சிலருக்கு வந்து அது ஒரு ஆறுதலா இருக்கு. பழைய காலத்து விசுவாசி எல்லாருமே வந்து அந்த மகிமை குறித்த அந்த நம்பிக்கை ரொம்ப நல்லா இருந்தாங்க. அவங்களுடைய ஜெபங்கள், பாட்டுகள் எப்பவுமே பரலோகம் அதை குறித்து சிரித்திருந்தாங்க. பழைய காலத்து மக்கள் பாடுற பாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா, எல்லா பாட்டிலும் ஒரு சென்ஸா வருகை குறித்து இருக்கும். வருகை குறித்து அல்லது பரலோகத்தை குறித்து அல்லது நித்திய ராஜ்யம் என்று சொல்ல நித்தியத்தை குறித்த வேர்ட்ஸ் இல்லாம ஒரு பாட்டு முடியாது. ஆனா இப்போ அதுல வந்து எந்த புது பாடல் எடுத்தாலும் இருக்கான்னு தெரியல. ரொம்ப அபூர்வம். வருகை குறித்த காரியங்கள் எல்லாம் அந்த பாடல்களை பார்ப்பது அபூர்வமா இருக்கிறது. மகிமை குறித்த வார்த்தைகளை பார்ப்பது அபூர்வமா இருக்கிறது. ஏன்னா எல்லாமே உலகத்துக்குரிய காரியங்களை மாத்திரம் முன்னிறுத்தி பாடல்கள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம பார்க்க முடியும். அதை பார்ப்போம். இப்போ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் கடைசி நாளில் இந்த பூமியில் இருப்பார்னு அறிந்திருக்கிறேன். என் தோல் முதல் அழுகி போன பின்பு நான் அவரை பார்ப்பேன். அன்னை கண்களை என் சொந்த கண்ணால் அவர் என்ன செய்வேன் காண்பேன். இந்த வாஞ்சி என் உள்ளின் திரியுங்கள் எனக்குள்ளே அழிந்து கொண்டிருக்கு. என் உள்ளின் திரியுங்கள் உள்ளத்துக்குள் வருகின்ற அந்த கவலைகள் பாரங்கள் அழிந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் ஒன்றாக இல்லாமல் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியா இருக்கு. ஒளிபெருப்பிடிக்க படிச்சுன்னா உள்ள வரும். எனக்குள் இருக்கிற கவலைகள், எனக்குள்ள வருத்தங்கள், எனக்குள்ள பாரங்கள் எல்லாம் ஒண்ணு நினைச்சது. அது நினைக்கவும் அப்படியே இல்லாமல் ஆகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஓகே. ஆஹ்
இந்த மகிமை குறித்த இந்த காரியங்களும் ஜனங்கள் ஆத்மீக உருவாக்கத்திற்கு ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக காணப்படும். அடுத்து ஆண்டு இயேசு கிறிஸ்து சீஷர்களை அந்த திறமையான ஊழியத்திலே அவர்களை பயிற்றுவிப்பதற்காக பயிற்றுவதற்காக அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள் ஆகிய அனுபவத்தில் அவருக்கு பிரித்து விட்டு வரங்களை கற்றுக் கொடுத்தார். இதெல்லாம் வந்து அனைவரும் கிறிஸ்து சரீரமாகிய சபைக்குள்ளே இணைந்து செயல்பட்டு ஒருவருக்கொருவர் சீராகவும் எளிதாகவும் செயல்பட்டு வளர வேண்டும் என்பதற்காக சில வரங்கள், சபை சீர்பட வேண்டும் என்பதற்காக, பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக வரங்களை கற்றுக் கொடுத்தார். இந்த வரங்களினால் என்ன சபை பக்தி விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும் சம்பவத்துக்கு. இப்போ தீர்க்கதரிசனம் வரும். இப்போ கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, ஒருத்தர் உள்ளவாரா வரும்போது தீர்க்கதரிசனத்தை கேட்கும் அவன் வந்து அந்தரங்க வெளிப்படுத்தப்படும் பொழுது அவன் அங்கே முகப்புற விழுந்து கத்தர் உங்களுக்கு மிக இருக்கிறான்னு சொல்லிக்கொண்டு கத்தரை அவனை செய்வானா, படிந்து கொள்வானா. அப்போ அந்த வரங்கள் உள்ளே செயல்பட அவர்களோட வாழ்க்கை ஒரு ஒரு நல்ல உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். வரங்கள் அவர்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். சரியா? இன்னைக்கு நிறைய வரங்கள் செயல்படுகிறதுல சொல்ல முடியாது, வரங்கள் எல்லாமே இருக்கிறது. ஆனா சில தீர்க்க தரிசனத்தை வந்து தவறாக என்ன செய்யறாங்க, அதை பயன்படுத்துவது வேதனையான ஒன்றா இருக்கிறது. அதனால உண்மையான தீர்க்க தரிசனங்களும் இன்னைக்கு அர்த்தமத்துதான் போயிட்டு இருக்கு. சரியா? இப்ப சமீபத்துல எங்க ஏரியாவில நோட்டீஸ் போட்டிருந்தாங்க, டிசம்பர் தீர்க்க தரிசன திருவிழா அப்படின்னு ஆன்லைன் ப்ரோக்ராம் போட்டு நோட்டீஸ் தாராளமாக விநியோகிச்சாங்க. அவங்க என்ன திருவிழா நடத்தணும்னு தெரியல. அது பெருவிழான்னு 3 நாள் கூட்டம் நடத்துறாங்க. பெருவிழா பாத்தீங்களா? பெருவிழா தீர்க்கதரிசனங்கள் எங்கு அந்த மாதிரி அல்ல. ஆவியானோட சரியான ஒரு பிரசனத்தில் இருக்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசனங்கள் மிக வல்லமையாக செயல்படும். நம்முடைய கிருபாசன சாது இயேசுதாஸ் அவரை குறித்து புக்ல படிச்சுட்டு சாட்சி புக்கு படிக்க பாருங்க, அற்புதமா இருக்கிறது. அவ்வளவு ஆண்ட தீர்க்கதரிசன ஊழியத்தை, அதான் சரியான ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கார். அநேகருக்கு ஆறுதல், அநேகர் ஆவிக்குரிய உருவாக்கப்படுதலுக்கு ஃபார்மேஷன் ரொம்ப உதவியா இருந்திருக்காங்க. காரியங்கள் எல்லாம் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஆத்மீகத்தில் நல்ல தெளிவுள்ளவர்களாக அநேகர் உருவாக்கப்படுவதற்கு அவருடைய ஊழியர்கள் பிரயோஜனப்பட்டு ஆண்ட அந்த மாதிரி நம்ம நான் படிக்கணும் எனக்கு தோணுச்சு. அப்புறம் நம்மளுக்கு ஆண்டவர் எல்லா ஊழியக்காரர்களையும் சாதித்த இயேசுதான் சரியாக போல் ஆக்கிட்டாருன்னா கிறிஸ்துவ இந்தியா தேசம் எப்பவே என்ன செய்யறோம், மனம் திரும்பி இருக்குமே அப்படின்னு யோசித்தேன். எழுப்பூர் அடைச்சிருக்கணும் யோசித்தேன். மக்கள் திரளாக இயேசுண்ட வந்திருப்பார்களே அப்படின்னு. அவங்க சீசர்கள், இயேசு கிறிஸ்துவ சீசர்கள். இப்ப இயேசு சீசர்கள் என்ன வச்சுக்காங்க, இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது கோழைகளா தான் இருந்தாங்க. தோமா சொல்றாரு, நான் அவர் என்ன செய்யணும், பார்க்கணும், அவர் கையில காலில் எல்லாம் எனக்கு விரல போட்டாதான் நான் விசுவாசிப்பேன்னு சொன்னேன் இல்லையா, உயிர் தெழுந்த பிறகு. ஆனா இந்த தோம கதை என்ன செஞ்சாரு, உயிர் தெழுந்த பிறகு, அபிஷேகம் வந்த பிறகு அவர் வந்து நம்ம இந்தியா தேசம் வந்துட்டாரு பாருங்க. ஆரம்பி சொன்னார், வேற எங்க போனா இந்தியாவுக்கு போமான்னு சொன்னாரா. ஆனா கடைசி ஆண்டு நினைச்சாரு இந்தியாவிலே கொண்டு வந்து ஆண்டவருக்காக 20 ஆண்டுகள் ஊழியம் செய்து இரத்த சாட்சியாக அவர் மறித்திருக்கிறார். சரியா? இது ஒவ்வொருத்தருக்கு பேதர் எடுத்துட்டு பாருங்க. பக்ஷத்துல அபிஷேகம் வர்றதுக்கு முன்னாடி இயேசு கூட இருந்தாரு, ஆனாலும் கொலை இருந்தாரு. இயேசுவே அவரை தெரியாது சபிக்கவும் சத்தியம் பண்ணு தொடங்கிட்டாங்க பாருங்க. அப்ப எப்படி கூட பாருங்க. இருந்த சீசன் எல்லாம் கூட்டு போய் நான் மீன் பிடிக்க போறேன், நீங்க பாருங்க எல்லாரும் கூட்டம் அவனும் கெட்டு எல்லாரும் கிட்டதான் பார்த்தாரு. ஆனா ஆண்டவர் சரி விடல, கடைசியில் அவரும் சேர்ந்து கொண்டு வந்து அது அப்போஸ்தலர் ஊழியத்துல முக்கியமான பணி அவரை கொண்டு செய்ய வச்சார். சரியா? வரங்கள் எல்லாம் கதை கொடுத்து நடத்தினார். சம்பவம் அப்போஸ்தலர்கள் சீஷர்கள், அந்த சீஷர்கள் திறமையான ஊழிய பணியிலே பயிற்றுவதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு வரங்களை கொடுத்து ஆண்டவர்களை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கின்றோம். ஓகே, அந்த வரங்கள் எதுவரைக்கும் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நாம கிறிஸ்துவுக்குள்ளே முதிர்ச்சி அடைகிற வரைக்கும், கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ச்சி அடைகிற வரைக்கும் அந்த வரங்கள் தேவைப்படும். வரங்கள் கூட சிறிய வரங்கள் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். சிலர் வந்து வரங்களை தேடி வரம் உள்ளவர்களை தேடுவார்கள். அது அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தேவை கிடையாது. அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அப்படி ஒரு
கொண்டு சொல்ல வேண்டியது இருந்தும் கத்தர் என்ன செய்வாரு, அவர் நம்மகிட்ட அனுப்புவாரு. இல்லைன்னா 1 யோவான் 2:27 சொல்லப்பட்டது போல நமக்குள்ள பரிசுத்த ஆவியை நமக்கு கிடைச்சி போதிப்பார், வேறு யார் நமக்கு போதிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த ஆவிக்குரிய உருவாக்கத்துல இந்த கவுன்சிலிங் பண்ண பாஸ்டர்ஸ் கேர் கவுன்சில படிக்கணுமா, நான் இவ்வுலகத்தின் போக்கிற்கு ஒருபோது ஒத்து போகக்கூடாது. இவ்வுலகத்தின் போக்கு என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் அதுக்கு இசைந்து போகக்கூடியவர்களாக இருக்கவே கூடாது. சிலர் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்குவதுல உற்சாகமா இருக்கிறாங்க. பவுல் சொல்றாரு ரோமர் 12ஆம் அதிகாரத்துல, நீங்கள் இப்பிரபஞ்சத்து ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இப்பிரபஞ்சம்னா அது உலகத்துக்கு ஒத்த உலகம். அது உலகத்தின் போக்குக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. 4 பேரை போல அல்லது உலகத்தை போல மாறுதல், மற்றொருத்துக்கு ஆலோசனை கொடுக்க முற்படும் பொழுது இந்த உலகத்து மக்களை போன்ற ஆலோசனை வழங்குதல், அவைகள் தவிர்க்கப்படுதல் அவசியமா இருக்கிறது. ஒருபோதுமே அவிதமாக போயிடக்கூடாது. நம்முடைய மனம் புதிதாக்கப்படுதல் வேண்டும். மனம் நினைச்சுக்க வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும். ரோமர் 12:2 தான் அந்த வசனத்தான் சொல்றேன். அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்துக்கிறேன். என்ன தேவனுடைய சித்தம் என்ன, நம்மை குறித்து என்ன சொன்னா விதமாக இந்த ஊழிய பணியில இந்த பார்ஷல் கேர் கவுன்சில எப்படி நாங்க செயல்படணும், அந்த சித்தம் இன்னதென்று நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய இன்னதென்று, அதாவது நன்மைக்கும் பிரியத்திற்கும் பரிபூரணத்திற்குரிய அவருடைய சித்தம் என்னவென்று நாம பகுத்தறியத்தக்கதாக எங்களோட பகுத்தறிதல் அது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களை தந்திருக்கிறார். அது ஒரு வரம் என்னன்னா பகுத்தறிதல் என்ற ஒரு வரம் இருக்கு பாருங்க. 1 Corinthians 12ஆம் அதிகாரத்துல ஆவிகளை பகுத்தறிதல். இது பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற அத்தனை விசுவாசிகள் ஊழியர்கள் எல்லாருக்கும் இந்த ஆவி நிறைய இருக்கிறது. அதை செயல்படுறோம். அந்த அபிஷேக ஆவி நிறைவு செயல்பட்டு கொண்டு இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய போலியான ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருப்பதனால் அவைகளை கண்டுபிடிப்பதற்கு அவைகளை இனம் கண்டுபிடித்து செயல்பட ரொம்ப முக்கியமா இருக்கிறது. மேடையில கூட நம்ம என்ன பண்றோம், கல்விக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பயன்படுத்துவோம். ரொம்ப தவறு. ஏன்னா அவர்களுக்குள்ள இருக்கிற செயல்பாடுகள் எப்படி தெரியாது இருக்கும்போது சபைக்கு பெரிய பாதிப்பை கொண்டு வருகிறது. எனவே நாம் இந்த ஆவிகளை பகுத்தறிகின்ற அனுபவத்தை நாம தெளிவாக பெற்றுக்கொண்டு அவைகளை புத்தி கூர்மையோடு கூட நடந்து கொள்வது நம்முடைய ஊழிய பாதைக்கு மிகுந்த பிரயோஜனத்துக்கு ஏதுவானதாக காணப்படும். இயேசு கிறிஸ்து குறித்து படிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்துல அவர் ஞானத்திலும் எல்லாத்தையும் வளர்ந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிறது. 1ஆவது அதிகாரத்துல யோவான் ஸ்நாபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா 2ஆவது அதிகாரத்துல அவர் எவ்விதமாய் வளர்ந்தார் அப்படி சொல்லப்பட்டது. 52ஆவது இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 40ஆவது வசனம், பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அப்போ இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். இந்த அனுபவம் நமக்கு ரொம்ப தேவை. இயேசு நாம் நினைச்சோட தெய்வீக ஞானம் ஆவிக்குரிய வளர்ச்சிகள் நமக்கு வேணும். மனிதரிடத்திலும் எப்படி வேணுமா, மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அது ரொம்ப முக்கியம். நாம சில சொல்லுவாங்க, நான் கத்தருக்கு பிரியமானது இல்லை, அவரு யூக்கியமான கத்தருக்கு மற்றவர்கள் மனுஷருக்கும் யூக்கியமான செய்ய நாடுங்கள் என்று பவுல் சபையில் சொல்றாரு. எனவே அந்த வளர்ச்சி பாதையில் நம்முடைய வாழ்வையும் நினைச்ச வேண்டும். ரொம்ப கவனித்து நாம் அதுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் ரொம்ப எளிதா இருக்கும். அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்கி எடுப்பதற்கு அது நமக்கு ரொம்ப உதவியாக காணப்படும். சரி, ஓகே. ஸோ எனவே இந்த ஒரு அனுபவத்துல கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன்ஸுக்கு மிக மிக உதவியாண்டு நமக்கு ஆவிகளை பகுத்த பரிசுத்த ஆவி நிறைவுலே நமக்கு
நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களை நாம் நினைச்ச முடியும். அவர்களை செவ்வியான பாதைகளை நாம் உருவாக்கி எடுத்துக் கொள்வதற்கு நாம அது உதவியாக காணப்படும். சரி. ஓகே. இது நான் பொதுவா சில காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் அடுத்த இன்னொரு பார்ட்ஸ் கூட கொஞ்சம் ஒரு சில விளக்கத்தை கூட உங்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம இன்னைக்குள்ள வகுப்பை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். சரி. இந்த போதக பராமரிப்பு அல்லது பாஸ்டல் கேர் கவுன்சிலிங்ல அதோட இன்ட்ரோடக்ஷனாக ஒரு சில வார்த்தை. அதாவது இந்த போதக பராமரிப்பு பாஸ்டல் கேர் அண்ட் கவுன்சிலிங் இஸ் ரூட்டட் இன் பிப்ளிக்கல் தாட். இத வேதாகம சிந்தனையில் வேரூற்றியுள்ளது. இந்த போதக பராமரிப்பு மற்றும் ஆலோசனைகள் என்பது பைபிள் பரிசுத்த வேதாகமத்து சிந்தனைகளை வேரூற்றியுள்ளதாக இருக்கிறது. அதாவது பராமரிப்பு பற்றிய பொருத்தமான நடைமுறை சார்ந்த இறையியலை உருவாக்க நமது முயற்சியில முதலில் தெய்வீகமாக ஈர்க்கப்பட வேதாகமத்திலேயே நம்ம ஒழுங்கு அடித்தளத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு நல்ல ஒரு கவுன்சிலா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்ம எந்த அளவு 2வது பிரயாசம் நினைக்கிறோம். அந்த நேரத்துல நாம் பரிசுத்த வேதாகமத்தின் சிந்தையில அதுக்குள்ள வேரூன்றி இருக்க வேண்டும். பொருத்தமான நடைமுறை சார்ந்த உருவாக்க முயற்சிக்கும் பொழுது வேதத்தால் ஈர்க்கப்படும் பரிசுத்த வேதாகமத்தையே நாம் முக்கியப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஆனால் வேதத்துக்கு மாறாக அடித்தளம் அமைப்பது அது சில நேரங்களில் ஆபத்தாக மாறி போய்விடும். வேதம் நமக்கு இருக்கிறபடினால முழுசும் நாம் அதற்குள்ளே நின்று போய் கொண்டிருக்கும் பொழுது அது பெரிய வெற்றி நமக்கு தரக்கூடியதாக காணப்படும். இதை விட்டு நான் வெளியே போகும் பொழுது பிந்தின நாட்கள்ல அது நம்ம பாவம், குற்ற உணர்வு இதெல்லாம் நமக்குள்ள என்ன உணர்வு உருவாக்கும். ஸோ அது விடுதலை வேணும். பாவத்துல விடுதலை வேணும், குற்ற உணர்வு விடுதலை வர வேண்டும், மன்னிப்பு. இதெல்லாம் வேதாவும் விளக்கம் கொடுக்கிறது. மன்னித்தலை குறித்து உலகத்துல யாரும் கொடுக்காத விளக்கம் பரிசுத்த வேதாக நமக்கு தரும். அதாவது பிப்ளிக்குள்ளே நான் நிற்கும் பொழுது அந்த தாட் சிந்தைக்குள்ள நிற்கும் பொழுது மன்னித்தலுக்கு இதனை செய்யலாம் நாம் பண்ணலாம். எடுத்து சொல்லி அவர் சிலருக்கு மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பது இவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு கட்டா இருக்கும், பெரிய பிரச்சனையா இருந்துட்டே இருக்கும். ஒரு தேவ மனுஷன் ஒருத்தர் சொன்னார், 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அப்புறம் ட்ரெயின் இருக்க டைம் நினைக்கிற காட்டத்தில் ஒருத்தர் வந்திருந்தாங்க, ஒரு அயல்நாட்டுக்காரர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாம இங்க இருக்கிற நாம் ஒருத்தர் அதாவது நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். தப்பு பண்ண பிறகு நாம் யாருக்கு தப்பு பண்ணோமோ அவர் வெளியூர்ல இருக்கார், வெளிநாட்டுல இருக்க வச்சுக்கோங்களேன். அவர் அங்கிருந்து நாம செய்த தவறுக்கு அதை வச்சு மன்னிப்பு தரல. நீங்க மன்னிக்கிறன்றதை நீங்க விட்டுருன்னு அவர் சொல்லல. ஆனா அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் மன்னிக்காது இருக்கிற வரைக்கும் அது அவருக்கே ஒரு விதமான கட்டு அவர் சுத்திட்டே இருக்குமா. அந்த கட்டப்பட்ட வாழ்க்கை விடுதலை இருப்பது சொல்லப்படுது. சமயத்துல நான் வீட்டுக்கு ஜெபம் பண்ண போன பொழுது அந்த வீட்டுள்ள அவங்களுக்கும் அந்த ஹஸ்பண்டுக்கும் அவங்க வீட்டுல அவருக்கு ஹஸ்பண்டுக்கு போது 2 ஃபேமிலிக்கு இடையில ரொம்ப பிரச்சனை. 2 வெந்தேஸ் குடும்பம் தான், அது வெளியில சொல்லக்கூடாது. பல காலமா பிரச்சனைகள். அப்ப அதுல ஒரு சகோதரி அவங்க பேசும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாஸ்டர் எல்லாம் சரிதான் பாஸ்டர், என்ன செய்தாலும் எனக்கு அவர்களை கொடுத்த கசப்பு இழுத்து விட்டு போகவே இல்லை அப்படிங்கிறாங்க. இது பங்கெடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் சின்ன ஆலோசனை சொன்னேன். அவங்க புரிந்து கொள்ள ஓகேன்னு சொல்றாங்க. சரிப்பா நீங்க சரி எனக்கு புரிகிறதுங்கிறாங்க. அப்ப ஆனா என்ன சொல்ல வெளியே வர முடியல. அந்த அளவுக்கு அவங்க இறுதியும் கட்டப்பட்டு போய் அவங்க அண்ணா ஃபேமிலி எல்லாம் அவங்களை எதுக்கு தீமை செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட கேட்டா இவங்க தீமை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. பட் அதை மன்னிக்கணும் என்ற சிந்தைகள் வரல. மன்னிக்க முடியாத அளவு இருக்கு. அதனால இவங்க சங்கத்துல வியாதிகள், போராட்டங்கள், வாழ்க்கையில தோல்விகள், பிள்ளைகளுடைய விஷயங்கள், திருமண காரியங்கள் தடைப்படுதல், நிறைய பிரச்சனை இருக்கிறது. ஸோ அது என்ன பண்றாங்கன்னா, அந்த மன்னித்தல் என்ற ஒன்றுக்குள் வராதது போதே இவங்க ஏதோ ஒரு விதத்துல கட்டப்பட்டெல்லாம் மாறுறாங்க. ஸோ அதை நாம என்ன செய்யலாம், எடுத்து நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மிக அவசியமா இருக்கும். அப்போ மனிதர்களுக்கு வேத பிரமாணத்தின்படி இல்லாம போகும்போது அவர்களுக்கு பாவத்தையும் சாபத்தையும் குற்றம் கொண்டு வருகிறது. அதே நேரத்துல அதுக்குள்ளே வேதத்துக்கு வரும் பொழுது அது பிரச்சனைகளுக்கான விளக்கம், பாவம், குற்றுணர்வு, மன்னிப்பு ஆகியவற்றை எல்லாம் வேதத்துக்கு சொல்லலாம். அது வேதத்தோட பெரிய நம்பிக்கை, பெரிய அழகான விளக்கங்கள் இருக்கிறது. அதை நாம எடுத்து சொல்லலாம்.
ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல ஒருத்தன் அவன் கடன் பட்டிருக்கான். 10,000 தாழ்ந்து கடன் பட்டிருக்கான் இல்லையா? தாழ்ந்து கடன் பட்டவன் இடத்துல போய் அவன் கேட்கிறான், நீ உனக்கு இருக்கிற அந்த கடன் எல்லாம் தீர்த்துரு, இல்லைன்னா மனைவி பிள்ளைகளை என்ன செய்ய வித்து எனக்கு கடத்த அடைச்சுன்னு சொல்றான். அன்னைக்கு அது மனிதர்களை சந்தையில் விற்கிற காலங்கள், அடிமைத்தின காலங்கள். அவங்க என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் வித்து கடத்த தீர்னு கேட்கிறான். அவன் போய் காலில் விழுந்து தயவாய் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுக்கு 10,000 தாளந்து மன்னித்தார் பாருங்க. அது ஒரு வேல்யூஷன், அதாவது ஒரு சில டேஸ் பைபிள்ல போட்டிருக்காங்க. ஆனா என் கையில் இருக்கிற பெண் ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னால உள்ளது, 10-15 வருஷம் முன்னால் உள்ளது. அதுல வச்சு ஒரு வேல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 29,08,50,000 அமெரிக்க டாலர். டாலர் மதிப்பு 29,08,50,000. அது நம்ம ருப்பிக்கு மாத்தி பாருங்க, நான் மாத்திட முடியுமா? எவ்வளவு பெரிய தொகை அவனுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இவன் கையில இன்னொருத்தன் 100 வெள்ளி காசு வாங்கியிருந்தானா, அப்படியே 100 வெள்ளி பணம், 28 100 வெள்ளி பணம் வாங்கியிருந்தான். நான் நினைக்கிறேன் இவன் பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு போயிருப்பான். 10,000 தாளந்து மன்னிக்கப்பட்டிருக்கிறது சுமார் 29,08,50,000 அமெரிக்க டாலர் வேல்யூஸ் உள்ளது. மன்னிக்கப்பட்டிருக்கும் பொழுது குதூகலம் கொண்டாட்டம் பாட்டு விட்டு போயிருக்கான். போற வழியில ஒருத்தர் எதிர வாராம் பாரு, அவன் இவங்க 100 வெள்ளி பணம். நான் நினைக்கிறேன் இந்த 10,000 தாளந்து வாங்கினது கொஞ்சம் தெரிஞ்சுக்குவான், கடத்தை கொடுத்துருப்பானா இருக்கும். அந்த 17,000 100 வெள்ளி பணம் என்பது வெறும் $17 சொல்றாங்க. வெறும் $17, வெறும் $17. அது இவன் மன்னிக்க முடியல. வெறும் நெகிழ்ந்து சம்பவம் தெரியும் இல்லையா? மன்னிக்க முடியாதனால அவனை போய் இவனை பிடிச்சி $17 மன்னிக்க முடியாதனால அவனை பிடிச்சி ஜெயில போடுகிறான். கடைசியில மன்னிக்காத அவனுக்கும் என்ன கிடைக்கிறது? திரும்ப ஏற்கனவே அவனுக்கு விடுதலை கிடைச்சது, திரும்ப அவனுக்கு கண்ணு கொடுக்கப்பட்டது இல்லையா? மன்னிப்பு ரொம்ப முக்கியமானது. வேதத்தில் நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இவைகளை நாம் முன்னெடுத்து என்ன செய்யலாம்? அவர்களுக்கு, மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆனதுனால இந்த கவுன்சிலிங் இதுல பரிசுத்த வேதாகமத்தில அமைச்சுட்டு இருக்கிறது அடித்தளமாக வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. பேசாதான் நமக்கு அந்த பேசில நின்று நாம செய்யும் பொழுது அது நமக்கு ரொம்ப வெற்றி கொண்டு வருகிறது, ஜெயித்து தருகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் தொடர்ந்து வெற்றி பெற அல்லது பணியை தொடர்ந்து வெற்றியை செய்திட நாம பிரயாசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிறார். இதுக்கு ஒரு டெபினிஷன் பாருங்க. ஒரு டெபினிஷன், அதாவது போதகர் பராமரிப்பு என்பது ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் தேவன் இருப்பதை பற்றிய விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்து புரிதல். அதாவது இந்த பாஸ்டர் கேரன் அவருடைய சூழ்நிலை, அந்த பிரச்சனை இருக்கு, அந்த சூழ்நிலைக்கு மத்தியில, அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கலாம். நாளைய தினம் நாளைக்கு வாழவே முடியாது, வெளியே தலை கட்ட முடியாது அப்படின்னு மாதிரிப்பட்ட பிரச்சனைகளா இருக்கலாம். அல்லது உள் போராட்டங்கள், மன போராட்டங்கள் ஏதோ நிறைய இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கலாம். அதன் மத்தியில தேவன் இருப்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். கத்து இருக்கிறப்பா பிரச்சனை அவர் காண்கிறார், உன்னை காண்கிறேன்னு சொல்றாரு. ஆகார் விட்டு ஓடுறா, வீடை விட்டு ஓடுறா. ஆண்டர் சொல்றாரு, எங்க போறாமா? நாங்க போறேன், நீ போ. பேர் வைத்தா ரோய், நீர் என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன், இவரது கண்டேன்னு சொல்லி பேர் வச்சாரியா. அவர் நம்மை காண்கிறவர் இருக்கிறாரம்மா, நீ என்ன சொல்ல இருக்கிற? வீட்டுல வாழ முடியாது, வீட்டு ஓடுற, அது ஆண்ட தெரியும், நீ அங்க உட்காரு அப்படின்னு ஆகார ஆண்டு அடிச்சுறாரு. அந்த போதக பராமரிப்பு என்பது ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில தேவன் இருப்பதை பற்றி விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்து அந்த விழிப்புணர்வு கொண்டு வரணும். அவங்களுக்குள்ள சூழ்நிலை கத்தர் இருக்கிறாயா, அவர் கைவிட மாட்டாரு, அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியும் ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் கொடுத்து அவர் அது விழிப்புணர்வு கொண்டு வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு எதிர்காலத்தை, நம்பிக்கைக்குரிய ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு பார்வை வழங்க வேண்டுமா? அதாவது அவர்களுக்கு இந்த சூழ்நிலைக்கு மத்தியில தேவன் இருக்கிறார் என்று விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு பார்வையை வழங்குவதாகும். இது போதகர்கள், மூப்பர்கள், நீக்கங்கள் மற்றும் ஒரு தேவாலயத்தின் பிற உறுப்பினர்களால் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு நடைமுறை
செயலாகும். எல்லாரும் சரி, எல்லாம் ஒரு ஒரு மூப்பர்களா இருக்கலாம், போதரா இருக்கலாம், டீக்கரா இருக்கலாம், அல்லது ஒரு தேவாலயத்தில் ஒரு பிற உறுப்பினர் பிலிவரா இருக்கலாம். எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு நடைமுறை காரியம். அப்படி சொல்லிதான் அவங்க கவனிச்சுட்டேன். அதனுடைய சூழ்நிலை புரிந்து கொண்டு அது நமக்கு ஒருத்தர் இருக்காருயா, அவர் நம்ம கைவிட மாட்டாரு, பாதுகாக்கிறவர், நம்ம நல்லா அறிந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்களே அந்த இடத்துல கொண்டு வருவதுதான் இந்த கவுன்சிலிங் மிக முக்கியமான காரியம் நோக்கமாக காணப்படுகிறது. Okay, Pastor Care is bringing someone into an awareness of the presence of God in the midst of the present circumstance and offering a vision of the future that is hopeful. This is a practice that can be done by pastors, elders, deacons, and other members of the church. எல்லாருமே இதை செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லப்படுகிறது. ஓகே, நமக்குள்ளும் ஆண்டவர் இந்த மேன்மையான அனுபவத்துக்குள்ள இப்பணியை சிறப்புடைய செய்ய அந்த கிருபை தரணும். வருநாட்கள்ல கதைச்சித்தமான நம்ம அடுத்தடுத்துல உள்ள அப்படி ரொம்ப அழகான ஒரு சப்ஜெக்ட், இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். நம்ம இடத்துல நிறைய பேர் ஆலோசனை வந்திருப்பாங்க, நமக்கு ஆலோசனை வந்திருக்காங்கன்னு தெரியாம கூட நினைச்சிருப்போம். எதையும் பேசி உலர்த்தையும் எடுத்து நாம் அனுப்பி வச்சிருக்கோம். உண்மையில அவங்க நினைப்பாங்க நான் நல்ல ஒரு ஆலோசனைக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. எந்த வாழ்க்கையில ஒரு சின்ன அனுபவம். நான் ஊழியத்துவருக்கு முன்னால ஒரு கொஞ்ச காலம் வெளியில ஒரு கம்பெனியில வேலை வச்சிருந்தேன். அந்த வேலைக்கு போறதுக்கு முன்பாக எனக்கு ஊழிய அழைப்பு பயங்கரமா இருந்துட்டு இருந்தது. அந்த ஊழிய அழைப்பு இருந்த பொழுது எனக்கு என்ன செய்யணும் இல்லை, ஒரே போராட்டம். அப்ப என்ன பண்ணேன்னா, அன்னைக்கு இருந்த சர்ச் பாஸ்டர்ல போனேன். சர்ச் பாஸ்டர்ல போய் பிரச்சனை மனசு போராட்டம் செய்ய தோணும். அப்புறம் எழுதி பேசினாங்க. அப்போ அந்த நேரத்துல எனக்கும் தேவை ஒரு ஆலோசனை. அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னைக்கு நான் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட் பண்ணி வேலை விஷயமா வெளியூர் போயிட்டு, வெளியே மாநிலத்துக்கு போயிட்டு, ஊர் விட்டு போய் 2 ஆண்டுகள் அங்கே இருந்துச்சு. அப்போ அதன் பிறகு ஆண்டவர் என்ன பிடிச்சு இழுத்து அடிக்கடி எல்லாம் தந்தது பெரிய கதை, அப்படியே கொண்டு வந்தாரு. அது வேற. அது அந்த நேரத்துல எனக்கு என்னன்னைக்கு இந்த நேரத்துல சரியில்லாப்பா, எனக்கு என்ன செய்யலாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை கிடைத்திருந்தால் நான் அதை என்ன செய்திருப்போம். ஓகே, நான் பண்ணி யோசிப்பேன், ஒருவேளை நான் நேரத்தெல்லாம் போய் இந்த மாதிரி அடி வாங்கி வராம கூட நினைச்சிருக்கலாம், ஊழியத்தை செஞ்சிருக்கலாம்னு நினைப்பு. ஆனால் தெய்வ சித்தம் எல்லாம் ஒன்றும் இல்லை. அது எல்லாமே கற்று நடத்துதல்கள். ஒரு பக்கம் நமக்கு என்ன உண்டாகுதுன்னா, அந்த நேரம் சிந்தைக்கு ஓடுகிறது. அது ஆலோசனை கிடைச்சு நல்லா இருந்திருக்குங்களா. இந்த மாதிரி பலர் நம்மளுக்கு ஆலோசனை வந்திருப்பார்கள். நாம இவங்களுக்கு தேவை இது இருக்கு, ஆலோசனை வந்திருக்கான்னு தெரியாம கூட என்ன பண்ணியிருப்போம். உண்மை இது எல்லாருக்கும் எல்லா சீனியர் பாஸ்டர்ஸ் கீழே இருக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி அனுபவங்கள் வந்திருக்கும். ஓகே, நாம் அவைகளை கண்டுபிடித்து நாம ஏற்று ஆலோசனை வழங்கக்கூடியவருக்கு ஆண்டு நமக்கு கிருபை தருவாராக. ஓகே, இப்போ ஏதாவது உங்களுக்கு இதுல கேட்கணும், ஒரு விஷயம் கேட்கலாம், ஒரு 5 நிமிஷம் ஏன்னா அதுக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்லலாம். நான் இப்போ இன்ட்ரெஸ்டா கொஞ்சம் பார்த்துருக்கேன். கொஞ்சம் அடுத்த கொஞ்சம் படிக்கலாம். யாருக்காவது பேசணும் அப்படின்னு வச்சீங்கன்னா இப்போ நீங்க அன்மியூட் பண்ணி சொல்ல அன்பா கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், இப்ப யாரெல்லாம் இருக்கீங்கன்னு தெரியல. ஒரு ஜெபிக்கிறதற்கு நம்ம தினகரன் யாரு நம்ம நார்த்தா? ஆமாங்க. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஒரு க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க, முடிச்சிருவோம். சரி. நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, இறக்கும் நல்லது இந்த நேரத்திலையும் ஐயார்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய திருப்பாதத்துல உட்கார்ந்து உங்களுடைய திருவசனங்களை தியானிக்க, அவைகளை எங்களுக்கு பாடமாக நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டு எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற நாக சோத்திரம் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். திருவேலுக்குள்ளா மூடி மறையும், பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,